காசு யூஸ் பண்ணி இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அது என்ன படங்க அது கத்திய வந்து காச குடுத்து நெறைய வந்து லைக்ஸ் போடு, போடு, போடுன்னு இருக்கிறவன்லாம் இப்ப போட விட்டு, இப்ப வந்து 300K 400Kன்னு வந்திருக்கும். ஆனா, ஃபர்ஸ்ட்டு அந்த 100Kன்றது வந்து கொண்டு வந்தது வந்து நம்ப படம் தான். வேர்ல்ட் ரெக்கார்டு டீசர் யாரு? நம்ப தான். அவெஞ்சர் ரெக்கார்டே உடைச்சது ட்ரைலர்ல நம்ம தான் ப்ரோ. நம்ம தான் அதான் ப்ரோ. லைக்ஸ்ல அவெஞ்சர் ரெக்கார்டே உடைச்சோம். அததான் அதுதான் இன்னைக்கு சொல்றேன். நிறைய பேருக்கு தெரியல. டீசருங்க அது. அதான் டீசர் அதான் அதான். கரெக்ட்டா? அந்த அதான் பையனுக்கே சொல்றேன். லைக்ஸ். நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாமே சும்மா ஒண்ணும் யாருமே ட்ரெண்ட் செட்டர்ன்னு சொல்லி நம்மளுக்கு குடுக்கலங்க. வியாழக்கிழமை சென்டிமெண்ட் இவங்க என்ன புடுங்குறாங்களா வந்து? எவனுக்கு வியாழக்கிழமை வந்து படம் ரிலீஸ் ஆயிருக்குது? வீக்கெண்ட்ல மட்டும் தான் ரிலீஸ் ஆகும். என்ன இருந்தாலும் தான் மொத வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம். அதுக்கு முன்னாடி நான் ஃபெஸ்டிவல்ல வியாழக்கிழமை ரிலீஸ் ஆன படம் ஏதாவது ஒண்ணே ஒண்ணு எடுத்து காமிக்க சொல்லுங்க பாப்போம். அதுலேருந்து வியாழக்கிழமைய புடிச்சுக்கிட்டாங்க தமிழ் சினிமா. எல்லா படமும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆகுற படம் வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆனுச்சு. என்ன இருந்தால் ஃபர்ஸ்ட் வியாழக்கிழமை தான் ரிலீஸ் ஆனுச்சு. எல்லாருமே சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒர்க்கிங் டேல ரிலீஸ் பண்ணி அந்த படத்தை கெடுத்துறாதீங்கன்னு சொன்னது. அவரு வந்து என்ன சொன்னாரு, ஏகே நீங்க ரிலீஸ் பண்ணுங்க பாத்துக்கலாம்னா. ஆனா அன்னைக்கு வந்து எந்திரன் ரெக்கார்டை பிரேக் பண்ண ஒரே படம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்ன இருந்தால். அவ்வளோ பெரிய இது. அது மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பிரேக் அவுட் பண்ணியிருக்கோம். நீங்க வந்து இன்னைக்கு வந்து யூடியூப்பை போட்டுக்கிட்டு என்னடா இவ்வளோ வரலையே, எனக்கே நிறைய டவுட் இருந்தது. ஏன்டா இவ்வளோன்னு. அப்புறம் தான் பார்த்தா நம்ம ஆட்கள் வந்து அவ்வளவுதான் வந்து லெவலு ஆடியன்ஸ் அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, பழச மறந்துட்டானுங்க ப்ரோ. அவ்வளவுதான் ப்ரோ. ரிமெம்பர் பண்ணணும். அதுக்கு இல்ல, இப்ப பழச ரிமெம்பர் மறந்துட்டானுங்க. நம்ம பண்ணணும்னா பண்ண இது அப்படி இல்ல எல்லாத்தையும் ப்ரோ, அப்படி மறந்துட்டானுங்க. இல்ல ப்ரோ. இப்ப வந்து என் ஃப்ரெண்டு நிறைய பேர் தலை ஃபேன் தான் ப்ரோ. நிறைய பேர் இந்த மாதிரி யூடியூப்ல வந்து இந்த ட்விட்டர் யூடியூப்ல வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க, ஆன்லைன்ல இருக்க மாட்டாங்க. அததான் ஆனா ப்ரோ 50 பேர் சொல்றேன். தலை ஃபேன் தான். அதான் ப்ரோ அததான் நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம மங்காத்தா படம் வந்து இவ்வளவு நாளுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கு கிடைக்கல, சொல்ல வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஏன்னா மங்காத்தா படம் அந்த பாட்டு கேசட் 49 ரூபாய்க்கு வாங்கினன்றத இவனை எடுத்து காமிக்க சொல்லுங்க பாப்போம். வேலாயுதம் படத்துக்கு இவனுக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி, சரி ஈவன் துப்பாக்கி படத்துக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்களான்னு சொல்லி எடுத்து காமிக்க சொல்லுங்க பாப்போம். அன்னைக்கு வந்து அது ரெக்கார்ட் பிரேக்கிங் பாட்டு கேசட். நான் தான் சொல்றேனே, 49 ரூபாய்க்காக நான் 20 ரூபா செலவு பண்ணிட்டு வந்தேன் மதுரைக்கு. இல்ல ப்ரோ, நான் வந்து மங்காத்தா டீசர் ஃபர்ஸ்ட் டீசர் அதை விட்டாங்க தெரியுமா? அதுக்கு வந்து நான் மகனால படத்துல தான் அந்த டீசர் போடுறாங்கன்னு சொல்லி நான் மகனால அந்த படத்துக்காக எல்லாம் டிக்கெட் கிளிம்ஸ் எடுக்கல. தானே, இத பாக்குறதுக்காக நாங்க போய் பார்த்தது. அந்த அளவுக்கு எல்லாம் பண்ணி தான் பார்த்தோம். அந்த அந்த கிளிம்ஸ் மாதிரி தானே இருந்தது ப்ரோ. ஒரு ஃபேன் பேஸ் அது. நானும் பார்த்தேன். அந்த கிளிம்ஸ் தானே அதான் அதான் மங்காத்தா. ஆமா ஆமா, அந்த கன் ஷூட் வரும்ல, கன் அந்த இவங்க பொத்தலா தெரியுமே. இந்த ட்ரெண்ட்ல இருக்கிறவங்க வந்து உண்மையாவே சொல்றேன். நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா ஆழ்வார் படம், வரலாறு படத்தோட அதிக கும்பல் முதல் ஷோக்கு ஆழ்வார்ல தான் இருந்தது. ம். ஏன்னா வரலாறு படத்தோட இம்பாக்ட் வந்து ஆழ்வாருக்கு வந்து நல்ல பிக்கப் ஆனுச்சு. ஆனா அந்த ஆழ்வார் வந்து ஸ்லைட்லி டிஃபரெண்ட். அந்த வந்து அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் என்னைய பொறுத்தவரை சொல்றாங்க, ஃபிளாஷ்பேக் போர்ஷனை மட்டும் இன்னைக்கு காலகட்டத்துக்கு வந்து ஏதாவது ஒரு ட்ரிம் பண்ணியோ இல்ல வேணானோ எடுத்திருந்தாங்கன்னா கூட அந்த படம் வந்து நார்மலைஸ்டு. ஏன்னா நாங்க அன்னைக்கு இருந்த ஃபேன் பேஸுக்கு வந்து தாமிரபரணியை தூக்கி போட்டு மிதிச்சிருப்போம். போக்கிரி அளவுக்கு வந்திருக்குமா வந்திருக்காதான்றது அடுத்த பட்சம். பட் வந்து டிசாஸ்டர் அப்படின்ற லெவலுக்கு ஆயிருக்காது. ஆனா அந்த அந்த படம் அன்னைக்கு டிசாஸ்டரே முதல்ல கிடையாது. அன்னைக்கு போட்ட பட்ஜெட்டுக்கு வந்து அந்த ஆழ்வார் படம் டிசாஸ்டர் கிடையாது. ஏன்னா நாங்க அன்னைக்கு தூக்கி நிப்பாட்டினோம் அந்த படத்தை. சொல்ற மாதிரி நீங்க வந்து ஹிஸ்டரியிலேயே நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட ஆழ்வாருக்கு கீழே வந்து எந்த படமுமே 11 to 25 வரைக்கும் எந்த படமே கிடையாது. ஈவன் நீங்க என்ன சொல்றது, விவேகத்தை கொண்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட அவ்வளவு ஹைஃபையா இருக்கும். நீங்க ஆழ்வார்ல என்ன இருக்குதுன்னு நீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஆனா அந்த படத்தை நாங்க தூக்கி நிப்பாட்டினோம். நான் 4 தடவை பார்த்தேன். ஸோ அந்த மாதிரி நாங்க வந்து இருந்த ஸ்டேஜில் இருந்துட்டு இப்படி பார்க்கும்போது நம்ம ஆட்களே நிறைய பேர் தவறா பேசும்போது ஆஹ் நீங்களாம் என்னப்பா இப்படி இருக்கிறீங்கன்ற மாதிரி தான் தோணுச்சு. ரொம்ப ரொம்ப ஒஸ்டா இருந்தேன். இன்னைக்கு வந்துட்டு உடனே வந்து ஆத்விக் ஒரு படம் எடுக்கிறாரு, நம்மளுக்கு ஏத்த மாதிரி உடம்பு மாறிட்டாருன்னு ஓடி வந்து நிக்கிறதுக்கு பேர் வந்து ஃபேனே கிடையாது முதல்ல. அதுலயும் வந்து வெற்றி 1008 குறை. கரெக்ட் ப்ரோ. அதான் ப்ரோ, வெற்றி வந்துட்டா வந்து ஒட்டிக்க கூடாது ப்ரோ. தோல்வி டைம்ல நிக்கிறவன் தான் அது ரியல் ஆ, ஃபேன். அது எங்க சமயத்துல அசோக் அப்புறம் ப்ரோக்கு நல்லா நம்ம தெரியும். பார்க்காத ஃபிளாப்பா ப்ரோ இவங்க பாத்திர போறானுங்க. அதான் அதான் bro. அதான் அசோக் ப்ரோ நம்ம சமயத்துல இருந்த போது ஒரு இங்கிலீஷ் டைலாக் ஒன்னு சொல்லுவாங்க. அது வந்து யாருக்குமே ஆப்ட் ஆகாது. ஒன்ஸ் ஏ ஏகே ஃபேன் ஆல்வேஸ் ஏ ஏகே ஃபேன். கண்டிப்பா இல்ல ப்ரோ, இதுதான் மத்த இல்ல மத்த ஃபேண்டம் நிறைய ஃபேண்டம் இருக்குன்னு வச்சுங்களேன். மத்த இதுவாச்சு ப்ரோ. பூவெல்லாம் உன் வாசம் கேசட்ல ரொம்ப அதிகமா போச்சு ப்ரோ. நீங்க சொன்னீங்க கேசட் பத்தி பேசுனீங்க, ஆடியோ கேசட். ஆமா ப்ரோ. பூவெல்லாம் உன் ஃபர்ஸ்ட் வாசம் நம்ம பிரேக் அவுட் பண்ணது வந்து பூவெல்லாம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கண்டு கொண்டேன். 1 கோடி ரூபா. அன்னைக்கு ரேஞ்சுக்கு 1 கோடி ரூபான்றது எவ்வளவு பெரிய விஷயம் யோசிச்சு பாருங்க. 2000
ஸோ அந்த மாரி இருந்துட்டு, நீங்க அதான் சொல்றேன்ல, பூவெல்லாம் 3 மாசம் வந்து இன்னைக்கு பார்க்கும்போது ஒரு நார்மலைஸா இருந்தது. ஆனா ஈவன் திருச்சியில மொதற்கொண்டு 125 நாள் அந்த படம். ஸ்டேட் அவார்டு. சாங்ஸ் இப்படி செம்மையா சும்மாவா இருக்கும் ப்ரோ அதுல எல்லாமே. அத சொல்றேன். சாங்ஸ். இல்ல ஃபுல் ஆல்பம் ஹிட் ப்ரோ அது. ஃபுல் ஆல்பம் ஹிட்டான ஒரு படம் அது. ஆமா. ப்ரோ பூவெல்லாம் அந்த உன் வாசமும், அததான் சொல்றேன் முகவரியும் ப்ரோ. ஃபுல் ஆல்பம் ஹிட். அசோக் ப்ரோ. பயங்கரமா கேசட் போச்சு. முகவரியும் அசோக் பூவெல்லாம் கேசட்ல பயங்கரமா அசோக் போச்சு. ப்ரோ. அதான் அசோக் ப்ரோ 97ல வந்து அஜித் வந்து என்ன ஸ்டேஜ்ல இருந்தாருன்னா, அடி பாதாளத்துல இருந்தார். அன்னைக்கு வந்து நம்பலாம் கீழ விழுந்து, "எங்க மேல ஏறுங்க தல" அப்படின்னு சொல்லி ஏறி, 98ல இருந்து 2001 வரைக்கும் ஈவன் ஒன் சிங்கிள் ஃபிலிம் ஃப்ளாப் கிடையாது. 98, 99, 2000, 2001. எனக்கு தெரிஞ்சு வந்து ஐ திங்க் வந்து "உன்னை கூடு என்னை தருவேன்னு" சொல்லி ஒரு மிலிட்டரி படம் மாரி ஒண்ணு இருக்கும். அது மட்டும் வரலனா, அடுத்த ஒரு 2, 3 படமும் ஹிட். ஸோ 97ல 5 படம் ரிலீஸ் ஆனது. 5 படமுமே ஃப்ளாப்புங்க. யாருக்கு தெரியுமோ தெரியாதான்னு தெரியாது. 5 படமுமே ஃப்ளாப்பு. ஈவன் ஒரு படம் வந்து அமிதாப் பச்சன் புரொடியூசர். கமலஹாசன் பாட்டு பாடியிருக்காரு. உல்லாசம் படம் உல்லாசமா தானே ப்ரோ? சொல்றீங்க? உல்லாசம் தானே சொல்றீங்க? ஆமா, உல்லாசம் தான் அமிதாப் பச்சன் ப்ரொடியூசர். ஆமா. அந்த சமயத்துல வந்து 97ல வந்து 5 படமே ஃபெயிலியருங்க. எல்லா படமுமே ஃபெயிலியர். அன்னைக்கு வந்து யாருமே வந்து எங்க வந்து ஏகே வந்து அன்னைக்கு வந்து ஏன்டா அஜித் இப்படி பண்ணிட்டாரு அப்படி அதெல்லாம் கிடையாது. நாங்க வந்து அஜித்துக்காக தான் போனோமே தவிர வந்து நாங்க வந்து டைரக்டர் இப்படி பண்ணிட்டாரு. என்னடா அமிதாப் பச்சன் எங்களுக்கெல்லாம் அமிதாப் பச்சனை யாருன்னே தெரியாது அப்ப. மத்தபடி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். எங்களுக்கு தெரிஞ்சது ஏகே தான். எங்களுக்கு தெரிஞ்சது அஜித் தான். அந்த மாரி தான் நாங்க போனோம். ஆனா 98ல இருந்து ஆரம்பிச்ச மனுஷன் நின்னு அடிச்சாரு. 2002 வரைக்கும் அடிச்சாரு. ஒரே ஒரு படம் மட்டும் தான் ஃப்ளாப் எனக்கு தெரிஞ்சு. "உன்னை கூட என்னை தருவன்" மட்டும் தான் ஃப்ளாப். இல்ல எல்லா ப்ரோ படமும் இவனு மத்தவங்கலாம் ரொமான்ஸ் படம் இல்ல ப்ரோ. நடிக்கும் போதே கேங்ஸ்டர் படம் பண்ண ஒரே ஆள் அதுக்கப்புறம் தல தான். இந்த கேமியோ ரேஸ் தானா ப்ரோ? மட்டும் போனனால தான் ப்ரோ கொஞ்சம் ப்ரோ படத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம போனாரு. நீங்க அன்னைக்கு சொல்ல அன்னைக்கு இருந்த ட்ரெண்ட் தெரியும் ப்ரோ. அசோக் ப்ரோ அன்னைக்கு இருந்த ஹீரோஸ் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சேவ் பண்ணிட்டு, நீட்டா, ஷூ போட்டுக்கிட்டு, ஒரு மாரி இன் பண்ணிக்கிட்டு, அருமையா நடிப்பாங்க. ஆனா நம்பாள் அன்னைக்கே தாடியோட வந்தாரு. ஆனந்த பூங்காற்றேல. வந்து நிப்போன்டா நிப்போன்டா அதுக்கும் ஒரு ஃபேன் பேஸ். உடனே தாடி வளர்க்க ஆரம்பிச்சாங்க எல்லாமே நம்ம ஆட்கள்லாம். உடனே வந்து அவள் வருவாளா வந்து அவர் வந்து நல்லா பண்ணாரு. நல்லா பிக்கப் ஆனுச்சுன்னு தெரிஞ்ச உடனே ராஜ் கபூர் திரும்ப உடனே புக் பண்ணாரு. ஆனந்த பூங்காற்று. அவள் வருவாளா ஹிட்ன்னு தெரிஞ்ச உடனே அடுத்த படம். அவர் அந்த மாரி குடுத்தவரு. அவர் வந்து இன்னைக்கு வந்து அவரு சூழ்நிலை வந்து எப்படின்றது ஆனா எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு வந்து அவர் வந்து அன்னைக்கு இருந்தத விட இன்னைக்கு நல்ல டாப்ல தாங்க இருக்கிறாரு. ஆனா நம்ம ஆட்கள் தான் இந்த இது பண்ணி நீங்க ராஜ் கபூர் யாருன்னு நீங்க ஏதாவது சொல்லணும்னா, இந்த தேசிங் ராஜா படத்துல கூட சூரிய கூட மாமான்னு சொல்லி திரும்பி வருவா பாத்தீங்களா? அவர் தான் ராஜ் கபூர். அவர் தான் டைரக்டர் அந்த 2 படத்துக்கும். அததான். அவர் தான் டைரக்டர். அந்த தேவயானி இல்ல புருஷன். அவர் இல்ல இன்னொன்னு ப்ரோ. அவர் இல்ல. இன்னொன்னு நான் சொல்றது இன்னொன்னு ப்ரோ இவரு அவர் இல்ல ராஜ் ப்ரோ. கபூர். அவர் ராஜ் கபூர் இல்ல ஓ ப்ரோ. சாரி ராஜ் அவரு கபூர். இல்லையா? ராஜ் அது கபூர் இல்ல வந்து இல்ல வேற ஆளு ப்ரோ. அது எப்படி சொல்றதுன்னா, அந்த மாயாண்டி குடும்பத்தார்ல ஜிஜி வந்து ஆ, அவங்க ஜிஜின்னு நான் அக்காவோட கூப்பிடுவாங்க. சொன்னேன்ல, புருஷனா இருப்பாங்கல்ல அவர். தேசிங் ராஜா சொன்னேன். தேசிங் ராஜா சொன்னேன் பாத்தீங்களா? அதுல வந்துட்டு இந்த சூரியோட மாமாவா இருப்பார் பாத்தீங்களா? ஒருத்தர் தாமரை. ஆமா. கரெக்ட் அவரு ரெண்டுமே தான். ஒரே ஆளு தாங்க. ஒரே ஆள். ஓ ஜிஜின்னு கூப்பிடுவாங்க. அவர்தான். ஓகே சார ஓகே வந்து ஓகே. அவர் வந்து சார வந்து எப்பவுமே வந்து ஏகே அந்த மாதிரி அஜித் அப்படி இப்படிலாம் ஜின்னு தான் கூப்பிடுவாராம். ஜி வாங்க ஜி, இது மாதிரி பண்ணிடலாம் ஜி, போலாம் ஜி, வரலாம் ஜி, என்ன ஜி பண்ணலாம் அப்படின்னோடனே சரி நம்ம ஒரு படம் உடனே திரும்ப பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி மாறி மாறி கொடுத்தது தான். ஏன்னா வந்து அவர் பூவெல்லாம் 3 மாசம் நல்லா போணுச்சுன்னு தெரிஞ்சதுனால தான் அவர் ரெட்டே கொடுத்தாரு எழிலுக்கு. உடனே கொடுத்தாரு. அவன் எழிலுக்கு வந்து ரெட்டு கொடுத்தது. ரெட்டு வந்து இன்னைக்கும் சொல்றேன் சூப்பர் கான்செப்ட் மூவி. ஆனா வந்து பேட் டைம். அவ்வளவுதான். வேற ஒண்ணும் அதுல வந்து சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. பேட் டைம் சூப்பர் கண்டென்ட் ஓரியன்டா அருமையா இருக்கும் அந்த மூவி வந்து ஒரு ஒரு மாதிரி இதா கொண்டு போயிருப்பாங்க. அந்த படத்துல பாட்டும் பார்த்திருக்கீங்களா? கிளாசிக்கா இருக்கும். அவ்வளவு சூப்பரா இருக்கும் பாட்டெல்லாம். ரெட்டும் எல்லா ஆல்பமும் சூப்பரா இருக்கு. இப்ப நல்லா வரைக்கும் இன்ட்ரோ சாங் இப்ப வரைக்கும் ஹிட் இல்ல. இப்ப வரைக்கும் ஹிட். அது இன்ட்ரோ அதுதான் சாங் அப்புறம் ஒல்லிக்குச்சி உடம்புக்காரி அதெல்லாம் எங்கேயோ இருக்கு. அப்புறம் அம்மா சென்டிமெண்ட் சாங் இருக்கு. நிறைய எஸ்பிபி இருக்கு ப்ரோ. பேசலாம் நிறைய பேசலாம் ரெட்ட பத்தி. அந்த நவம்பர் மாதம்னு ஒரு ரெட் சாங் வரும் ப்ரோ. பயங்கரமா இருக்கும் அந்த சாங். ஆமா. ரெட்டுல வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சதே டைரக்டர் தான் செம்மங்க. அவனெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். அவன் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கான்றத யோசிக்கும் போது ஏன்டா கறிகஞ்சியா சுத்திக்கிட்டு இருந்தவன் நீ இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கேடா
அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வாய்ப்பு நம்மளுக்கு நீங்க பாருங்களேன் 2001 இருந்து 10 வரைக்கும் பாத்தீங்கன்னா நியூ டைரக்டர் மட்டும்தான் நிறைய பேர் இருக்காங்க. அவர் தருண் சொன்ன மாதிரி அவர் பேர் என்ன KS ரவிக்குமாரை தவிர மற்றது எல்லாமே நியூ டைரக்டர் தான். ஆல்மோஸ்ட் ஆஞ்சநேயால இருந்து எல்லாமே நியூ டைரக்டர் தான். ஆனா நிறைய படம் மிஸ் ஆனுச்சு. அவருக்கு அந்த சமயத்துல வந்து நிறைய படம் மிஸ் ஆனுச்சு. மிஸ் ஆனதுனால தான் இன்னைக்கு நிறைய பேர் இங்க பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகி அவர் ஃபால் டவுன் ஆகணும் போது அப்பவும் கூட நின்னோம். பட் வந்து அவர் வந்து ஃபோக்கஸ் டு ஒன்லி டபுள் சைடு டிராவல்ல போயிட்டு இருந்தாரு. இது ரேஸ்க்கு ரேஸ்க்கு போறதா கொஞ்சம் போயிட்டாரு சினிமா ப்ரோ அந்த சைட்ல அந்த டைம்ல. அப்பதான் வந்து ரேஸ்க்கு நிறைய போறதா ஜனா ஜீன் அப்படி கொஞ்சம் சின்ன சின்ன படம் போது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதான் சொல்றேன். ஒரு ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கேப்ல வந்து கிட்டத்தட்ட 60 to 70 கேஜி ஏறி இருக்காருன்னா அவரோட உடல் நிலைமை எந்த நிலைமைக்கு போயிருக்கு பாருங்க. ஆக்சிடென்ட் ஆகி ஃபுல்லாவே அவர் ஃபுல் ஃபிளெஜ்டா போன போது தான் இந்த சூர்யாவும் விஜயும் வந்து புதுசா வளர்ந்து மேல வந்து இவங்க ஒரு ஒரு ஸ்டேட்டா போய் பிடிச்சது. அங்க போய் வந்து எல்லாத்துலயும் மீட்டிங் அட்டன் பண்றது, ஃபேன்ஸுங்களை மீட் பண்றது, இவங்களாவே காசை கொடுத்து வந்து ஃபேன்ஸை கிரியேட் பண்றது. குறிப்பா வந்து மற்ற ஸ்டார்ஸை பத்தி எனக்கு தெரியாது. காம்படிட்டர்னு இன்னைக்கு சொல்லிக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்க நாய்ங்க வந்து ஃபுல்லா கிரியேட் பண்ணது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. இவங்க வந்து எல்லாமே ப்ரோ ஒரு அவனுக்கு வர டைரக்டர் அத்தனை பேருமே பாருங்களேன், பழசுல ஏதாவது ஒரு படம் அவன் நிரூபிச்சிருக்கணும், பெருசா நிரூபிச்சிருக்கணும். அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுப்பாப்ல. நம்மளுக்கு எப்படின்னா அதுதான் அவன் படமாவே இருக்கும். அந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்காப்புல. அது 2 பேர் போய் கெஞ்சுவாங்க அப்பா மேல எடுத்து விடுங்க படத்தை. அப்படியாவது தான் அதான் சொல்றேனே, நீங்க ஒரு படம் ஹிட் பண்ணீங்கன்னா ஏஆர் முருகதாஸ் வந்து போட்டு உன் வாயிலேயே மிதிச்சான் வச்சு நக்கு நக்குன்னு. அவன் அந்த படம் வந்து வெற்றி அடைஞ்சது தோல்வி அடைஞ்சதுன்றது ரெண்டாவது விஷயம். ஒரு டயர் 2 ஆக்டர்னு சொல்லி இன்னைக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளு 7ஆம் அறிவுல உன்னை தூக்கி போட்டு மிதிச்சான். அவன் பக்கத்துல கூட உன்னால வர முடியல. அவ்வளவு ஸ்கிரீன் ஸ்பேஸ். நீ இவ்வளவு பெரிய டயர் 1 ஆக்டர்ன்றவன் அவனுக்கு பாதி ஸ்கிரீன் கூட உனக்கு கிடைக்கல 7ஆம் அறிவுல. அப்ப வந்து உடனே வந்து நீ வந்து அவன்கிட்ட போய் தொங்கி அப்பனும் மவனும் நீ வெக்கமே இல்லாம அப்பன் வர சொல்றான், எனக்கு பெரிய டைரக்டர் வேணும், பெரிய மியூசிக் டைரக்டர் வேணும், பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனி வேணும், பெரிய ஹீரோயின் வேணும், அப்பதான் நடி அப்படின்னு சொல்லி வாங்கி அசிஸ்டன்ட் டைரக்டர் கதையை திருடி அவன் திருட்டு பண்றதுனாலதான் இப்போ வரைக்குமே நம்மால் சேர்த்துக்கவே இல்லை. இல்லைன்னா எப்பயோ அவருக்கு வாய்ப்பு கொடுத்துருப்பாப்ல அவன் அடி வாங்கினதுக்கு. சரி போடா அப்படின்ட்டு வாய்ப்பு கொடுக்கலாம். ஆனா நீ இன்னமும் வந்து நீ வந்து அடுத்தவனை வந்து ஆனா திரும்பவும் சொல்றேன் பிரதர், நீங்க யார் வேணாலும் என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க, வெங்கட் பிரபுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. பக்கத்திலே சேர்க்க மாட்டாப்ல. நீங்க வேணா எழுதி வச்சுக்கோங்க. நம்ம ஆளுக்குன்னு ஒரு ஒரு கட்ஸ் ஒன்று, ஒரு திமிரு ஒன்று இருக்கும். அவரோட ஈகோவை நீங்க டச் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்நாள் முழுக்க நீங்க ஒரு பக்கத்திலே போக முடியாது. ஆனா நீங்க வந்து ஒரு அவரை வச்சு நம்பி நீங்க கீழே விழுந்து கடந்திருந்தீங்கன்னா உடனே கை தூக்கி விட்டு உங்களை வந்து மேல கொண்டு வரணும்னு நினைப்பாப்ல. ஸோ அதுதான் அவரோட பெஸ்ட். ப்ரோ இது என்ன காரணம் தெரிஞ்சுக்கலாமா? என்ன காரணம்? இது ஒரு நிமிஷம் அண்ணாமலை ஒருத்தர் பேச வராப்ல, சொல்லுங்க ப்ரோ. தேங்க்யூ பிரதர். என்னன்னா உங்களுக்கு இந்த ஆதிக்கதையே வந்து தெரியுமான்னு தெரியல. நேர்கொண்ட பார்வையில வந்துட்டு அவங்க 2 பேருக்கும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சு. அவர் வந்து மார்க் ஆண்டனி முடிச்சுட்டு வா நான் உனக்கு படம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. பட் மார்க் ஆண்டனி படம் ஹிட் ஆனவனே வந்துட்டு அஜித் வந்து ஆதிக்க வந்து கண்டுக்கல. ஆனா அஜித் வந்துட்டு சுரேஷ் சந்திரா மூலமா அஜித்தை ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அஜித் வந்து அஜித் சார் வந்து கண்டுக்கல. உடனே ஆதிக்க பார்த்து அவர் என்ன சொன்னார்னா, உன் படம் தான் ஓடிச்சு இல்ல, அப்புறம் நான் எதுக்கு நான் சான்ஸ் தரணும்னு தான் கேட்டேன். உன் படம் ஓடலன்னா நான் கொடுத்துருப்பேன் தான் சொன்னார். அதான் தலை. அதுதான் ப்ரோ நம்ம இன்னைக்கும் சொல்றேனே, வினோத்துக்கு சொன்னதானா சொல்றீங்க நீங்க? வினோத் வந்து ஒருவேளை வந்து வலிமை வந்து பெரிய அதாவது வலிமை இன்னைக்கும் சொல்றேன், வலிமை சக்சஸ்ஃபுல் ஃபிலிம், ப்ரொடியூசர் அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டருக்கு எந்த வித பாதிப்பும் கிடையாது. ஈவன் தியேட்டர் ஓனர் கொண்டே சொல்லிட்டாங்க, அது வேற. ஆனா நம்ம எதிர்பார்த்தது ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட் அந்த லெவலுக்கு போகும்னு எதிர்பார்த்தது. அந்த படத்துல பெரிய நெகட்டிவ் என்னன்னா கண்டினியூட்டி இல்லாம இருந்ததுன்றது தான் ஜென்ரல் ஆடியன்ஸோட கம்ப்ளைண்டே தவிர படம் நல்லா இல்லைன்னு சொல்லி யாருமே சொல்ல கிடையாது. ஈவன் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் கூட ஏதோ ஒரு அது ரூமரா என்னன்னு தெரிலங்க, அது எந்த அளவுக்கு கன்ஃபர்மேஷன் தெரில, வினோத்தை கூப்பிட்டு என்கொயரி பண்ண மாதிரி நான் கேள்விப்பட்டேன். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, பெரிய லெவல்ல இருந்து இது மாதிரி இந்த மாதிரி ஒரு கான்செப்ட்லாம் இருக்குதா, அந்த கோடிங்ஸ் வச்சுலாம் வந்து ப்ரௌன் சுகர்லாம் கடத்துறாங்களா, இப்படிலாம் இருக்குதா, இது எங்கேருந்து எடுத்தீங்க, ஏன்னா நீங்கள் வந்து ரியல் லைஃப் ஸ்டோரியை மட்டும்தான் எடுக்கிறீங்க, ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராக்டிக்கலாக இருக்குதான்னு சொல்லி வினோத்தை கூப்பிட்டு என்கொயரி பண்ணி அதுக்கப்புறம் ஹேஷ்டேக் ஒன்று கிரியேட் பண்ணி
இளைஞர்களுக்காக வந்து ஒரு குரூப்பை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்தியிருக்காருன்ற மாதிரி தான் கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மை இல்லை ரூமரான்றது எனக்கு தெரியாது. பட் அது உண்மையா இருந்த பட்சத்தில் எத்தனையோ ப்ரௌன் சுகர் படம் வந்திருக்குது, போதை மருந்து படம் வந்திருக்குது, எல்லாத்தையும் கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல. எவ்வளோ இதுக்கு முன்னாடி வந்து ஏன் விக்ரம் வந்தபோது வந்து அவனை கூப்பிட்டு கேட்டிருக்கலாம்ல லோகேஷ். இதை விட வந்து இம்பாக்டா எடுத்திருக்காருன்னு சொல்றாங்கல்ல. ஏன் ஹெச் வினோத்தோட பேர் மட்டும் இடம் பெற்றுச்சு? ஏன்னா ஒரே ஒரு விஷயம் தாங்க. நேர்கொண்ட பார்வை யாரு நடிச்சா எல்லா மக்களுக்கும் போகுமோ அவங்க தானே நடிக்கணும். யார் வேணாலும் நடிக்கலாம் நேர்கொண்ட பார்வை, தப்பே கிடையாது. ஈவன் ரஜினி சார் கூட நடிச்சிருந்தா கூட ஓடி இருக்கும், அது வேற விஷயம். ஆனா அத்தனை பேத்துட்டையும் போய் சேரணும் தெரியுங்களா, அதுதான் ஒரு விஷயம். ஏன்னா முகவரி படத்திலேயே ஏகே சொன்ன ஒரே ஒரு வார்த்தை இன்னைக்கும் எனக்கு ஒலிச்சுக்கிட்டே இருக்குது. அந்த டைரக்டர் சொல்லும் போது கண் கலங்கிருச்சு எனக்கு. ஈவன் அந்த கிளைமேக்ஸை வந்து நீங்க சேஞ்ச் பண்ணியிருந்தீங்கன்னா அது வந்து ஒரு சில்வர் ஜூப்ளி ஃபிலிம் 300 நாளுக்கு மேல கூட ஓடி இருக்கும். நீங்க வந்து அதை வந்து நீங்க கட்டுப்படுத்தி கிளைமேக்ஸை வந்து கதை போக்கில் விட்டதுனால 175 டேஸ் 100 டேஸ்லேயே கண்ட்ரோல் ஆயிடுச்சு. அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, நம்பர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இம்பேக்ட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாராம். நம்பர் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட், இம்பேக்ட் இஸ் ஏ இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொன்னாராம் ஒரு விஷயம் சாரோட ஸ்டைலில். அதாவது என்னன்னா, ஒரு 20 வருஷம் கழிச்சு முகவரின்னு பார்த்தோன்னா முகவரியாடா அப்படின்னு சொல்லி கேட்கறது எப்படி இருக்கு? முகவரி வந்து ஒரு கில்லி படம் மாதிரி கமர்ஷியல் எலமெண்ட் சூப்பரா இருக்குங்க, நல்லா இருக்குங்க, அருமையா இருக்கும் அப்படின்னு சொல்றது எப்படி இருக்கு? முகவரின்னு சொன்னோன்னா நிறைய பேத்துக்கு கண் கலங்குங்க அந்த இடத்துல. ஈவன் நாட் அஜித் ஃபேன். கிரீடமும் அதே மாதிரி தான் ப்ரோ. புரியல. கிரீடமும் அதே மாதிரி தான் ப்ரோ. யாருக்கு என்ன பிடிக்குன்னு தெரியல. கிரீடம் படம் வந்து அருமையான படம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ஷோ மூணு கிளைமேக்ஸ் அந்த படத்துக்கு. அதுதான் ப்ரோ, கிரீடம்க்கு இதே மாதிரி கிளைமேக்ஸ்ல பண்ணாங்க. இன்னைக்கு அந்த படத்தை எல்லாரும் பாராட்டுறாங்க. அதான் சொல்றேன்ல, நீங்க நாளைக்கு வந்து ஏன்னு கேட்டீங்கன்னா அது பேர் என்ன, நேர்கொண்ட பார்வையில வந்து ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் நடுவுல கொண்டு வந்து ஒரு இம்பாக்டா ஒரு கிளைமேக்ஸ் முடிச்சதுனால அந்த இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்ததுனால அந்த படம் தப்பிச்சிருச்சு. இல்லைன்னா கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு இன்னைக்கு 1000 பேர் இருக்காங்க. நேர்கொண்ட பார்வையும் அன்னைக்கும் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க தான், அந்த அளவுக்கு இம்பாக்ட் பண்ண முடியல. இல்லைன்னா விடாமுயற்சி நிலைமை தான் அன்னைக்கு நேர்கொண்ட பார்வைக்கும் வந்திருக்கும். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்களுக்கெல்லாம் அந்த நேர்கொண்ட பார்வையும் விடாமுயற்சியும் அந்த காலத்துல கிடைக்காம போயிருச்சு. என்ன அசோக் ப்ரோ சொல்றீங்க? கண்டிப்பா ப்ரோ. அதுதான் நான் வந்து இப்போ தியேட்டர் முடிச்சுட்டு வரும்போது நம்மளுக்கு ரொம்ப பாசிட்டிவா தெரிஞ்ச படம் ஒரு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வரும்போது ரொம்ப என்ன எதுக்கு மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வருது தெரியாம வருது, நம்ம சைட்ல இருந்தே வருது. அதுதான் அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, ஏகே வந்து அவங்களா நினைச்சிட்டாங்க, அவ்வளவுதான் பிரச்சனை. ஒரு சூப்பர் ஹீரோவா நினைச்சிட்டாங்க. அவங்க என்னன்னா ஒரு கோ டு பேரலல் டு ஸ்டோரியா அவங்க நினைக்காம அவங்க வந்து தனியா நின்று பாக்குறாங்க. அந்த இடத்துல அவனோட வலி வேதனை, அந்த அசோக் குமாரோட வலி வேதனை, சாரி அர்ஜுன் குமாரோட வலி வேதனை அவங்களுக்கு புரியல. அவங்க வந்து வெறும் அஜித் குமாரை மட்டும் பாக்குறாங்க. அவர் வந்து கடைசியில ஒரு லைன் ஒரே ஒரு டைலாக் வந்து சொல்லியிருப்பாரு. சின்ன டைலாக் தான், சிம்பிளான டைலாக் தான். ஏன் என்னை காப்பாத்தின அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே ஜஸ்ட் சும்மா 3 வேர்ட்ஸ் தான் அந்த படத்தையே முடிச்சிடும். ஐ லவ் யூ, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. என்னோட ஒய்ஃபுக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் கொடுக்குறேன். என் ஒய்ஃப் வந்து அவர் வந்து எந்த அளவுக்கு பெண்களை வந்து மேலே தூக்கி வச்சிருக்காருன்றதுக்கு வந்து 2 படம் தாங்க. அது எவ்வளோ பெரிய கேவலமான ஐட்டம் தொழில் பண்ணாலும் சரி, அந்த பொண்ணை வந்து விருப்பம் இல்லாமல் தொடக்கூடாதுன்றதுக்கு ஒரு படம் பண்ணியிருக்காரு. இன்னொரு படம் என்ன பண்ணியிருக்காருன்னா, என் ஒய்ஃபாக இருந்தாலுமே அவளுக்குன்னு தனிப்பட்ட முறையில் நான் ஸ்பேஸ் கொடுக்கணும், கொடுக்க விடாம மறந்துட்டேன், அந்த மறந்ததுக்காக நான் மன்னிப்பு கேட்குறேன்னு சொல்லி வருவார் பாருங்க. இதெல்லாம் எவன் செய்வான்றது எனக்கு தெரியலங்க. உண்மையாவே எவன் செய்வான்றது எனக்கு தெரியல. இதை வந்து நீ வந்து ஒரு ட்ரோலா ஒரு அபியூஸா வந்து இத்தனை பேர் ட்ரோல் பண்ணும் போது உங்க அம்மா அப்பா வளர்த்த விதமே இவ்வளவுதான்டான்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அத்தனை பேரையும் பார்க்கும் போது ஈவன் நம்ம ஃபேனையும் இல்ல கரெக்ட் ப்ரோ. சூர்யா ப்ரோ ரொம்ப ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு. சூர்யா ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. இதுவே வந்து அந்த படத்துல ஒரு சொல்ற அஜித் சார் வந்து த்ரிஷாவை நீ வந்து ஒரு தேவடியான்னு சொல்லி அடிச்சிருந்து ரொம்ப அசிங்கமா திட்டி அடிச்சிருந்தா கொண்டு இருந்தா வச்சுக்கோங்களேன் ஃபயர் விட்டுருப்பாங்க. இதான் நடந்திருக்கும். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பொண்ணு சீட்டிங் பண்ணிட்டோன்னா அவளை கொண்டு போட்டுருணும், நம்ம கூறு கொண்டு போட்டுருணும். அந்த பொண்ணோட ரெஸ்பெக்ட் சாய்ஸ் ரெஸ்பெக்ட் கொடுத்து நம்ம மூவ் ஆன் ஆகுது கான்செப்டே கிடையாது. அது வந்து ஆண் ஆதிக்கம்னு சொல்லுவாங்க ப்ரோ. அது பேர் வந்து ஆண் ஆதிக்கம்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா
அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா விநாயக் மகாதேவா நினைக்கிறாங்க. அவரு விநாயக் மகாதேவ் கிடையாது. இந்த இடத்துல அர்ஜுன் குமார் தானே அவரு. அதான் ஜஸ்ட் அந்த மாதிரி காமன் சீன் மேன் தான். பண்ணிருக்காரு அவரு. அந்த மாதிரி சீன் பண்ணக்கூடியவர் தான். இல்லாமலாம் கிடையாது. கடைசியில வந்து இல்ல அந்த ப்ரோ, பொண்ணு வந்து இன்ன வரைக்கும் வந்து தலை ஃபேன் முக்காவாசி பேர் வந்து வினாக் மகாதேவோட ஸ்டக் ஆயிட்டாங்க. அவ்வளவுதான். அதான் இன்னொருத்தர் அதான் சொன்னதுதான். சோ அந்த கடைசி இல்ல அதான் இன்னைக்கு bro. இன்னைக்கு இல்ல சூர்யா ஒரு ப்ரோ, ஏதோ ஒரு இல்ல ட்வீட் இல்ல பார்த்தேன் நானே இன்னைக்கு. அந்த நானே இப்போ அந்த பாட்டுல எல்லா மூவியும் போட்டிருக்காங்களா, அதுல சொல்றாங்க எல்லா மூவியும் போட விவேக் மகாதேவ போடலையா அப்படின்னு கேட்டு மத்த மூவியை டிகிரேட் பண்ற மாதிரி பேசுறாங்க ஜி. அதெல்லாம் சரி பார்க்கும்போது எங்களுக்கு இல்ல இதுவா இருக்கு. இல்ல ஒண்ணுமே இல்ல ப்ரோ. எனக்கு இல்ல ஒண்ணே இல்ல ஒண்ணு இல்ல 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 ப்ரோ. ஒண்ணுமே இல்ல. சூர்யா ப்ரோ ஒரே இல்ல இல்ல நான் மட்டும் சொல்லிடுறேன். நான் சொல்றேன் ப்ரோ. ஒரே மாதிரியே நடிச்சுட முடியாது. மாறி மாறி தான் அதே கேரக்டர் ஆப்போசிட் நடிக்க முடியும், பின்னாடி நடிக்க முடியும். புரியுதா? அதுக்கான சின்ன எலிமெண்ட் தான் அந்த படத்துல கொடுத்துருக்காரு. அது நல்ல ஒரு பாசிட்டிவான படம் தானே அது. அதே மாதிரி அவங்க தான் நினைக்கிறாங்க. நம்ம எல்லாருமே எப்படி நினைக்க முடியும்? விடாமச்சு நீ சொன்ன வெரி ஈஸியாச்சு இதுக்கு இல்ல இல்ல ஆன்சர். இல்ல இல்ல ப்ரோ, அஜித் அந்த ஈஸியா அவங்க லாக் அந்த ஒரு பண்ணலாம். கேள்வி கேட்டீங்களா, அந்த வினாக் மங்காத்தா ஸ்டில் மட்டும் அது போடல அப்படின்னு. அது வந்து ஒரு கேரக்டர் கெட்டப் சேஞ்ச் இருக்கு பாத்தீங்களா, அதை மட்டும் தான் அதுல காட்டியிருக்க மாதிரி தெரியுது பாத்தீங்களா. அதுதான் இல்ல bro. இல்ல மங்காத்தா அதை வந்து வெரி அதை டிஃபரெண்ட் பொறுத்து தெரியல பாருங்க. பண்றாங்க. அதுதான் கேட்கிறேன். எனக்கு ஒண்ணும் தெரியல ப்ரோ. அசோக் ப்ரோ இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த ரசனை இருக்குது ஏகே சாரை பார்த்துன்றது. ஏன்னா ஏகே அப்படின்னாவே ஏன் மங்காத்தாக்கு போறாங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அதை விட தி பெஸ்ட் எல்லாம் எவ்வளவோ படங்கள் இருக்குது ப்ரோ. நான் ஈவன் ப்ரோ மாஸ் எலமெண்ட் சேர்த்து தான் இல்ல சொல்றேன். வரலாறு மாதிரி நீங்க ஒரு படம் வருமா? இல்ல ஒண்ணும் இல்ல ப்ரோ. நீங்க கமர்ஷியல் எலமெண்ட்டும் சேர்த்து சொல்றேன். வரலாறு வில்லன்லாம் வந்து இவங்கலாம் எத்தனை தடவை பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது. நான் வந்து அன்கவுண்டட் ப்ரோ. நான் தியேட்டர்ல வந்து 10 ரூபா. வில்லன் பகவதி இல்ல ப்ரோ. பிரிச்சு வில்லன் வில்லன் அடிச்சு வில்லன் ஓட இல்ல விட்டாங்க. வில்லன் பகுதி வரும்போது அவங்களுக்கு தெரியும். அப்ப நம்ம எப்படி இருந்தோம் ஃபர்ஸ்ட் ஷோக்கு, பகவதி எப்படி இருந்துச்சுன்னு தெரியும். ப்ரோ இதுல கொடுமை என்னன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நான் பல தடவை இதே ஸ்பேஸ்லயே தருண் ஸ்பேஸ்லயே சொல்லியிருக்கேன் ப்ரோ. நம்மளுக்கு சன் டிவில வந்து டாப் 10ல 3வது இடம் கொடுத்தாங்க தெரியுமா வில்லனு? எவ்வளவு வந்து டீக்ரேட் பண்ணாங்க தெரியுமா? டைரக்ட் அட்டாக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வில்லனு சாரி அதை பகவதி. வச்சுதான் ப்ரோ ரெண்டாவது வந்து அப்ப இருந்து அதை வச்சுதான் ப்ரோ பண்ணுவாங்க. டாப் 10 உங்க படம் வரவே இல்லையா, அப்ப உங்க படம் பேசுறது எப்பவுமே அப்படின்னு அப்படிதான். ப்ரோ. இல்ல ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரோ படம். இல்ல ரெண்டாவது இல்ல வந்து சத்ரபதி ப்ரோ. சத்ரபதின்னு சரத்குமார் படம். 3வது தான் நம்மளுது. இல்ல கரெக்ட் ப்ரோ. இந்த இப்பயும் சொல்றேன், அந்த படத்துல இருக்க சென்டிமெண்ட் ரொம்ப கிளாசிக்கா இருக்கும். அந்த படத்துல அவ்வளவு சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்க தெரியுமா அந்த இல்ல படத்துல. நீங்க ரொம்ப பிடிக்கும் எனக்கு இத்தனை அந்த படம். வருஷம் கழிச்சு அந்த படத்தை சொல்றீங்களே, அப்புறம் ஏன் ப்ரோ எல்லாரும் மங்காத்தா ஆமா, கேட்க போறீங்க? நாங்க போவே இல்லையே ப்ரோ. நீங்க போறோம் அவங்கள இல்ல தானே நீங்க சொல்லணும். நாங்க போறீங்கன்னா வந்து மொத்தமா ஜென்ரலா சொல்றேன். நான் போறீங்கன்னு அவங்க போறாங்கன்னா அதுதான் கரெக்ட் தான். ஆக்சுவலா அவங்க போறாங்கன்னா அவங்களோட மென்டாலிட்டி தனிப்பட்ட மென்டாலிட்டி. நாங்க ஏகேவை எப்படி பார்த்தாலும் எங்களுக்கு பிடிக்கும், அவ்வளவுதான். ஒரு ட்ரூவான ஃபேன் வந்து அப்படிதான் இருக்கணும். இப்போ அசோக் ப்ரோ சொன்னப்ப நான் சொன்ன பாருங்க, ப்ரோ நீங்க ரொம்ப சூப்பரா பேசுறீங்க, இப்படி இருக்கு எல்லாருமே இப்படி இருக்கணும், அந்த மென்டாலிட்டிக்கு எல்லாரும் வரணும்னு சொல்லி நான் அதுதான் சொன்ன பாருங்க. சொல்றேனே. எங்க அப்படிதான் சமயத்துல இருக்கணும் ஒரே எல்லாருமே. ஒரு டைலாக் தான் ப்ரோ. எங்க பசங்களை விஜய் ஃபேனே எங்கள்கிட்ட சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க வந்து நிறைய பேர் வந்து சின்ன வயசுல எல்லாம் பாத்துக்கோண்டா விஜய் ஃபேனுன்னுவாங்க. ஆனா கொஞ்சம் வளர்ந்த பிறகு அஜித் ஃபேனுன்றுவாங்க. ஆனா எந்த அஜித் ஃபேனுமே எனக்கு அதுக்கப்புறம் எனக்கு விஜய் தான் பிடிக்கும்னு சொல்லி இல்ல வேற ஆக்டர் பிடிக்கும்னு சொல்லி நான் கேள்விப்பட்டதே கிடையாதுடா. அது எப்படிடா இருக்கிறீங்கன்னு சொல்லி எத்தனையோ பேர் நாங்கள் நிறைய கேட்டு. ஏன்னா எங்களதோட கமர்ஷியல் எலிமெண்ட் உங்களது கம்மியா இருக்கு, கமர்ஷியல் ஹிட் கம்மியா இருக்குது அப்படின்றத சொல்லும் போது நீங்க எல்லாம் படத்தை பார்த்து வளர்ந்துருக்கீங்கடா. நாங்களாம் அவரை பார்த்து தான் வளர்ந்தோம். அவர் என்ன செஞ்சாருன்னு பார்த்து தான் வளர்ந்தோம். அவர் நல்லவர் கெட்டவர் அதெல்லாம் வந்து முன்னாடி தாண்டி அவரை வந்து ஐடியலா ரசிச்சோம். ஐடியலா கிடையாது, ஐடியலா ரசிச்சோம். பிளைண்டா போனோம் படத்துக்கு வந்து. இப்ப இருக்கிற மாதிரி வந்து நான் காலைல எந்திரிச்ச உடனே நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கோங்க. தெரியாம இந்த போனோம் bro. லிசனர்ல கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேல இருக்கிறீங்க. எத்தனை பேர் வந்து காலையில எடுத்த உடனே இன்னைக்கு படத்துக்கு போறீங்கன்னா ரிவ்யூஸ் பார்க்காம போறீங்க சொல்லுங்க பாப்போம்? ஒண்ணுமே இருக்காது. ஒரு 50%க்கு மேல எடுத்த உடனே காலையில ஐயோ படம் எப்படி இருக்கு, ஏதாவது ஒரு சீன் லீக் ஆயிருக்கா, எப்படி இருக்கிறாப்ல ஆளு, ஏதாவது ஒரு நெகட்டிவ் வந்திருக்குமா, நம்மளுக்கு மைண்ட் அப்செட் ஆகக்கூடாது. இப்ப வந்து அது பாசிட்டிவா அமைஞ்சிட்டா பரவாயில்ல. நெகட்டிவாவே ஒரு லைனா இருந்துச்சுன்னா உங்க மைண்ட் தாட் அதுலயே போகும். அப்படியே போய் உட்காரும் போது சின்ன நெகட்டிவ் கூட உங்களுக்கு பெருசா தெரியும். ஆனா எங்களுக்கெல்லாம் அதை பத்திலாம் கவலையே கிடையாது. நீ என்ன வேணாலும் சொல்லிட்டு போடா. ஆனா இன்னைக்கும் சொல்றேன், முதல் 4 நாளைக்கு ஈவன் அந்த 2011 கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு 4 நாளைக்கு நெகட்டிவ் ரிவ்யூ வந்ததே கிடையாது. வந்ததே கிடையாது. ஆஞ்சநேயா மொத கொண்டு. நம்மளுக்கு நேமே அதுதான் ப்ரோ. அஜித் ஃபேன்ஸ் வந்து அந்த படத்தை ரிவ்யூ விடவே மாட்டாங்க அவங்க. அப்படிதான் bro நம்ம நேமே வந்தது. இப்ப அந்த நேமே மாறிடுச்சு ப்ரோ. அதான் சொல்றேன். இப்போ அஜித் இவ்வளோ ஃபேன்ஸ் தான் வந்து ரொம்ப எது கொடுத்தாலும் கொஞ்சம்
ரொம்ப அவங்க எக்ஸ்பெக்டேஷனோட கம்மியா இருக்கிற ஃபீல் பண்றாங்க அப்படின்னு தோண வச்சுட்டாங்க இப்போ இருக்கவங்க. இல்ல ப்ரோ, அது என்னன்னா சோசியல் மீடியா ஒண்ணு. இப்ப இங்க இருக்கிறது வந்து அந்த இல்ல ப்ரோ குட்டி இப்போ சோசியல் சோசியல் குஞ்சானுங்க. மீடியா மீடியானா அவனுக்கு இப்போ இருங்க ப்ரோ டிஆர்பி குட்டி ஏத்திட்டு குஞ்சானுங்க. இல்ல அத இல்ல வந்து இல்ல அவங்க வந்து ப்ரோ திடீர் ஒரு அஜித் ஒருத்தர் ரசிகர்கள். சோசியல் மீடியானா அவங்க ஒரு அந்த ஒருத்தர் மாதிரி சோசியல் மீடியானா அவங்க வாட்ஸ்அப்ல குரூப் வச்சுட்டு அவங்க ஒரு 10 பேர் பேசிக்கிட்டுமே. இப்போ இந்த மாதிரி ட்விட்டர் மாதிரி போடும்போது இது எல்லாரோட சேர்ந்தது தானே இது. சரி நீங்க ஏன் போய் அப்ரோச் பண்றீங்க? நான் என்ன கேக்குறேன், இப்ப இப்ப நான் என்ன சொல்றேன், அவன் பேர் என்ன பாண்டாவே இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். அவன் வீடியோ போடுறான், என்ன 10 வியூஸா போகுது, லட்சம் வியூஸ் போகுது. அந்த லட்சம் வியூஸ்ல வந்து நான் என்ன சொல்றேன், ஒரு 20% ஏகே ஃபேன் இருக்க மாட்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. நீங்க டைம்ஸ் வாஸ் ஃபேஸ் போய் பாருங்க, நம்ம ஏகே போட்டோ வச்சுக்கிட்டு 10 பேர் உட்காந்துருக்கிறான். அதுல வந்து ஒருத்தன் கூடவா உண்மையான ஃபேனாவா இருக்க மாட்டான்? ஒருத்தன் கூடவா எய்த்து கேள்வி கேட்க மாட்டேங்கிறான்? என்னடா அப்புறம் நீ ஏகே ஃபேனு? நான் என்ன கேக்குறேன்? நீ ஃபேக் ஐடியில வாழ்றதுக்கு வந்து ஏகே வந்து உனக்கு இலக்காரமா போயிட்டாரா? நான் கேட்குறேன். அவ்வளோ உனக்கு இதுவா? அந்த ஆள் மாரி நின்னு வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறதுக்கு வந்து முடியாதுடா உங்களாலலாம். ஒரு ஸ்டேஜ்ல முடியாதுன்னு சொல்ற நிலைமைக்கு போய் கூட எங்களுக்காக நான் சொல்றேனே, ஈவன் நாங்க காலர நிமித்தி ப்ரோ சொல்லுவோம். எங்க பாண்டாவே 2K நம்ம பில்லாட்டூர்ல அடிச்சு தான் ப்ரோ வளர்ந்தான், அவனுக்கே தெரியும். 90 கிட்ஸ் வந்து அவங்களுக்கு யாருன்றத வந்து நிரூபிச்ச காலம் ப்ரோ. அன்னைக்குல இருந்த ஸ்டேஜ்ல இருந்து சும்மா ஒன்றும் வந்து டிவில எல்லாம் சும்மா ஒன்றும் கிங் ஆஃப் ஓப்பனிங் சொல்ல. ஈவன் அசல் படத்துக்கு கூட அவ்வளோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்தாலும் அந்த சமயத்துல வந்து கிங் ஆஃப் ஓப்பனிங் அஜித் மட்டும்தான். நீ வந்து மார்ச் மாசம் மே மாசத்துல வந்து ஃபெஸ்டிவல் சாரி பிளைண்ட் ஹாலிடேஸ்ல வந்து நீ ரிலீஸ் பண்ணி உன்னால வந்து புடுங்க முடியல சுறாவை ரிலீஸ் பண்ணி. உன் படமும் நான் வந்து ஃப்ளாப் தான், என் படமும் ஃப்ளாப் தான். என் படம் இதே ட்ரை பிப்ரவரி வீக்கு அசலு. எங்க பக்கத்துல நெருங்க முடியுதான்னு பாரு. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டு பாரு. முத நாள் எந்த எந்த படம் வந்திருக்குன்னு சொல்லி கேட்டு பாரு. அசல் வந்துச்சா சுறா வந்துச்சான்னு கேட்டு பாரு. இத்தனைக்கும் சுறா வந்து உனக்கு சன் பிக்சர்ஸ் இருக்கிறான், 50வது படம், எவ்வளவு விஷயம் இருக்குது. ஆனா அந்த படத்தோட ப்ரொடியூசரும் சிரிப்பான். அவன் பேர் என்ன, முனியாண்டி மாதிரி இருப்பான். ஆள் வந்து சுறாவா அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பான் ஒரு வீடியோல. சங்கிலி அது முருகன். சங்கிலி முருகன். சங்கிலி முருகன். இல்ல இல்ல ஓகே ப்ரோ, ஒரு நிமிஷம். நம்ம பேக்கர் ப்ரோ, நம்ம பிரகாஷ் பிரதர் வந்திருக்காரு. ரொம்ப உங்களை மாரி ஒரு டையாட் ஃபேன் தான் வரும். அவர் அவரோட பேசுவார். எடிட்டிங்லாம் சூப்பரா பேசுங்க இருக்கும் ப்ரோ. பிரகாஷ் பார்த்தேன் ப்ரோ. பிரகாஷ் நீங்க ப்ரோ, ரொம்ப நன்றி. உங்க எடிட்டிங் அதுதான் அவர் ரொம்ப உங்களோட கிளாசிக்கா உங்களோட பண்ணுவார் எடிட் போட்டோலாம் எல்லாமே. நான் சேவ் பண்ணி வச்சுப்பேன் ப்ரோ. எடிட் பண்றதெல்லாம் வேற லெவல்ல இருக்கு. நான் அப்படியே பண்ணிட்டே இருங்க. நீங்க பேசுங்க, நீங்க பிரகாஷ் பேசுங்க பிரதர், பிரகாஷ் ப்ரோ. அவரும் உங்க உங்களை மாதிரி ஒர்க்குக்கு தான் நான் பெரிய பாசிட்டிவா ஃபேன் தான் பிரதர். திங்க் பண்ணார். சும்மா தான் வந்தேன். ஜஸ்ட் சொல்லுங்க பிரகாஷ் ப்ரோ. தலஜித் ஓடிட்டு இருந்தது. சரி என்ன பேசுறாங்க அப்படின்னு கேட்கலான்னு தான் கீழே இருந்தேன். டக்குன்னு ரெக்வஸ்ட் இல்ல கொடுத்துட்டாரு. இல்ல ஒண்ணுமே இல்ல. இல்ல ஓகே. இல்ல நான் தான் கொடுத்தேன். ஒண்ணும் இல்ல பிரதர். என்ன ஆச்சுன்னா, நம்ம சைடே ஏகே சார் விட்டு கொடுத்து பேசுறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோச்சுக்காக நானும் தருண் எல்லாம் பேசியிருந்தோம். அப்பதான் இப்ப ஏகே ரூல்ஸ் பிரதர் வந்து ஸ்டார்ட் பண்ணாரு பேச. அவரு அசோக் ப்ரோ ரொம்ப சூப்பரா சொன்னார். மஸ்டான பாயிண்ட்ல ரொம்ப நோட்டிஃபை பண்ணி கரெக்டா சொன்னாரு. நம்ம ரிமைண்ட் பண்ணணும் இருந்தா ரிமெம்பர் ஒன் செட் பண்ணிக்கணும் அப்படின்லாம் கரெக்டா வச்சிருப்போம்ல. நீங்க ஃபர்ஸ்ட் நான் பேச பாருங்க, ரகுமான் நம்ம எல்லாம் பேசும்போது அதை அப்படியே நோட்டீஸ் பண்றாரு. அப்படி கரெக்டா அதை அச்சஸ்ல அப்படியே சொல்றாரு இவரும். அதனாலதான் உங்களுக்கு நான் அப்படியே மைக் கொடுத்தேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஃபைன். நீங்க நீங்க தரமா பண்றீங்க. பழைய ஓகே மாதிரி இறங்கிட்டீங்கன்னு சொல்லணும்னு நான் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொன்னேன். அதே மாதிரி பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் கரெக்டா. கண்டிப்பா கண்டிப்பா. பாஸ்ட் பிரகாஷ் பிரதர் தான் எனக்கு ஞாபகம் வருது. ஓகே ஓகே, ஐ வில் அப்ரிஷியேட் யூ ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. ஓகே, நீங்க சொல்லுங்க ஏகே ரூல்ஸ் ப்ரோ. இப்ப இல்ல இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கிறோம். ஆனா கொஞ்சம் அமைதியா இருக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது சரி ரைட்டு, நம்ம இனிமேட்டு வர ஆட்களை வந்து சரி கொஞ்சம் நம்ம வந்து ரைஸ் பண்ணி விடுவோம், சப்போர்ட் பண்ணி. ஏன்னா எவ்வளோ நாளைக்கு தான் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு ஒரு 12 மணி வரைக்கும் பேசுகிறோமா, நாளைக்கு இப்படி பேசுவோமான்றது தெரியாது. ஆனால் வந்து ஒரு என்ன சொல்கிறது, எங்களோட அடுத்த ஸ்டேஜ் அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற ஆட்கள் வந்து 1 மணி வரைக்கும் கூட பேசலாம் டெய்லி. அவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும் சூழ்நிலை. ஆனால் எங்களுக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கே வந்து நான் பர்மிஷன் வாங்கிட்டு வந்து பேசினேன் என் ஃபேமிலிஸ்ட. இன்னைக்கு விட்டுறக்கூடாதுடா இந்த டாப்பிக்கை, அதேதான் ப்ரோ இதை வந்து எல்லாருக்கும். நிறைய பேருக்கு தெரியணும். ஸோ அது மாதிரி வந்து நாங்கள் வந்து அடுத்த ஸ்டேஜில் வந்து உட்கார போகிறோம். என் பையன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டான் படம் பார்க்கறதுக்கு. நான் ஓப்பனாக ஒரே ஒருத்தர் அது வந்து நீங்கள் கேவலமாக நினச்சாலும் சரி, எது நினச்சாலும் சரி, ஒரு நல்ல விஷயம் சொல்லும் போது வந்து ஏகேவை வச்சு தான் நான் சொல்லுவேன். அது வந்து அப்சர்வாக ஈஸியாக புரியும். ஆனால் தப்புன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அது எனக்கு புரியுது. பட் வந்து நல்ல விஷயத்த சொல்லும் போது வந்து அவனுக்கு அப்சர்வ் ஈஸியாக கிடைக்கும்னும் போது வந்து அது ஏகேவை வச்சு தான். இப்போ வந்து நீ படம் பார்க்கக்கூடாதுடா, ஃபேமிலியை பாடுறான்னு சொல்லி ஏகே சொல்லியிருக்காருடா, இதெல்லாம் ஃபாலோ பண்ணுண்டா,
நான் பாத்தியா அப்பா பாத்தியா ஹெல்மெட் போட்டிருக்கேன். இது வந்து ஏகே சொன்னதுனால தான்டா நான் ஹெல்மெட் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி எனக்கு அறிவு இருந்தது. அதுக்கு முன்னாடி இது இருந்தது. நீங்க எத்தன பேரு இங்க லிசனர்லயோ சரி, ஸ்பீக்கர்லயோ சரி, நீங்க எப்படி ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியாது. இதுக்கு முன்னாடி உண்மையாவே சொல்றேன். ஏகே சொல்றதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு பயந்துகிட்டு, ஐயோ! ஃபைன் போடுவாங்களே! நம்ம வெளியில போனோம்னா, டிராஃபிக்ல மாட்டுனோம்னா ஃபைன் போடுவாங்களேன்ட்டு தான் ஹெல்மெட் போட்டு போறது வழக்கமா வச்சிருந்தேன். இப்ப வந்து என் லைஃப் எனக்கு முக்கியம். என் ஃபேமிலி இருக்குது எனக்கு. எனக்கு ஒரு பையன் இருக்கான். அவனுக்காக நான் வாழணும். என் ஃபேமிலி இருக்குது. என் பொண்டாட்டி இருக்காங்க. எங்க அம்மா, அப்பா இருக்காங்க. அண்ணன், தம்பி இருக்காங்க. அவங்களுக்காக நான் வாழணும்ன்னும்போது, இத வந்து அதான் சொல்றேனே, யார் சொன்னா இறங்குமோ, அவங்க சொன்னா தான் இறங்கும். அவரு வந்து ஒரே வார்த்தை சொன்னாரு. "நீங்க வந்து வெளியில போம்போது பாதுகாப்பு அணியணும். ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும்." அப்படின்றதுனால தான், நான் அதுக்கப்புறம் வந்து என் பையன்ட்ட அதான் சொல்லுவேன். "ஏகே சொல்லியிருக்காருடா. இதுக்கப்புறம் வேற என்ன வேணும்?" அப்படின்னு சொல்லி. அப்ப கூட அவன் வந்து நான் வந்து பெர்ஃபெக்ட்டா 100% கிறிஸ்டியன். சரிங்களா? இந்த டைம் சீசன் வந்து என்ன போய்க்கிட்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த ஃபாஸ்டிங் பீரியட் போயிட்டுருக்கும். ஸோ, எங்களுக்கு காடுக்கு மேல ஒருத்தர வந்து நாங்க வந்து வச்சோம்னா, அது வந்து மிகப்பெரிய தப்பு. அத நான் சொல்ல மாட்டேன். என்னைக்குமே சொல்ல மாட்டேன். அதுவும் விரும்ப மாட்டாரு. ஆனா வந்து ரோல் மாடல்ன்னு சொல்றதுல தப்பே கிடையாது. 100% நான் சொல்லுவேன். ஹி இஸ் அ ரோல் மாடல். அவரு வந்து எந்த மாரி ஃபாலோ பண்றாரோ, அந்த மாரி ஃபாலோ பண்ணணும்னு நெனைக்கிறேன். நான் நேர்லயும் பார்த்துருக்கேன். ஸோ, அந்த சமயத்துலலாம் எங்களுக்கு இந்த ஃபோன் சிஸ்டம்லாம் எங்களுக்கு கிடையாது. இருந்துச்சுன்னா, அப்படியே ஸ்டில் பை ஸ்டில்லா எடுத்து தீர்த்திருப்போம் நாங்கலாம் வச்சு. அன்னைக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் தான் நடக்கும். ஒரு மண்டபத்துல ஒரு ஃபோட்டோ ஷூட் நடக்கும். எங்கேயாவது வந்து ஜி படத்துல மீட் பண்ணும்போது, அந்த ஏரியாவ சுத்தம் பண்ணும்போது, ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது அன்பார்ச்சுனேட்டா ஒரு ஃபோட்டோ கிடைச்சுச்சுன்னா, ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். ஆனா வந்து அவ்வளோ கேர் எடுத்து பார்த்துக்குவாரு. பட் இன்னைக்கு இருக்கிற மாரி வந்து உண்மையாவே சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற ஆன்லைன் மீடியால இருக்கிற ஃபேன்ஸ் மாரி உண்மையாவே கிடையாது. அந்த ஃபேன்ஸ் வந்து வேற லெவலுங்க. இன்னைக்கு அதான் சொல்றேன்ல, இ அஜித்ன்னு சொல்லிட்டு அடி வாங்குவாய்ங்க எங்க ஏரியால. நீங்க என்ன வேணாலும் நெனச்சுக்கோங்க. அஜித் குமார் அப்படின்னு சொல்லிட்டு அடி வாங்குவாங்க. அவரு, சாரு, ஆ ஆ அவங்க அப்படித்தான் பேசணும். அந்த மாரியான ரகாடான ஃபேன்ஸ். திருச்சியில வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த மேல சிந்தாமணி பசங்கள்லாம் கேள்விப்பட்டீங்கன்னா தெரியும். அந்த ரம்பா தியேட்டர்ல வந்து வீரம் படத்துல கடைசியா பெரிய பிரச்சனையானது. அருவாள திருப்பி வெட்டிட்டான் மண்டையில. டம்முன்னு. ஜில்லா படம் ஜில்லா படம் ஷூட்டிங்ன்றேன். ஜில்லா படம் வந்து ஊர்வசியில நடக்குது. ரம்பால வந்து வீரம் படம் நடக்குது. ஆ கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஊர்வசி கம்பேர் டூ ரம்பா வந்து 3 டைம்ஸ் பெட்டர். ஜாஸ்தியா இருக்கும். அந்த தியேட்டர்ல வந்து வீரம் குடுத்திருந்தான். சுத்தி ஊர்வசி தியேட்டரையும் சுத்தி தான் நம்ம பேனரே வச்சிருந்தது. அவ்வளோ ஒரு செலிப்ரேட் பண்ணி, அவ்வளோ ஒரு இதா பார்த்த படம் வந்து இன்னைக்கு வந்து அ ஒரு ஸ்லைட்டா ஒரு டிஃபரண்ட்டா ட்ரை பண்ணணும்னு சொல்லி நம்பள நம்பி ஏன்னா வந்து அவரு வந்து அ சில மீடியாஸோ அவரே சொல்லி கூட நான் கேள்விப்பட்டேன். டைரக்டர் சொல்லி கூட, "சார் இத வந்து ஃபேன்ஸ் ஏத்துக்குவாங்களா சார்? இந்த மாரிலாம் படம் பண்ணலாமா?" அப்படின்னு சொன்னோனே, அவரு வந்து நம்ம மேல நம்பிக்கை வச்சு இந்த மாரி ஒரு படம் இறங்கியிருக்காரு. நீங்க வந்து அவரையே தூக்கி கனம் பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அப்ப வந்து ஹி இஸ் நாட் எ தே ஆர் நாட் எ ஏகே ஃபேன். நான் வந்து அத அக்செப்டே பண்ண மாட்டேன். நாங்க என்னைக்குமே அந்த ஸ்டேஜ்ல வந்து நாங்க விட்டு குடுத்ததே கிடையாது. நான் ஈவன் உயிரோடு உயிராக படம் எப்படி அவர ரசிச்சு பார்த்தனோ, கடைசி படம் விடாமுயற்சி வரைக்கும் அவர அப்படித்தான் ரசிச்சு பார்த்துருக்கேன். ஒரே ஒரு படம் மட்டும் தான் நான் மதியானம் 3 மணி ஷோக்கு போனது. ஏன்னா, எனக்கு வந்து 8த் செமஸ்டர் இன்ஜினியரிங் எக்ஸாம் நடந்துகிட்டு இருந்தது. அதனால என்னால முடியல. கரெக்ட்டா 8த் செமஸ்டர் இன்ஜினியரிங் கடைசி சப்ஜெக்ட் நடக்குது. ஆ கிரீடம் ரிலீஸ். காலையில வந்து எலுமிச்சம்பழத்த வந்து கிட்டத்தட்ட வந்து 46 எலுமிச்சம்பழமோ, 45 எலுமிச்சம்பழமோ கவுண்ட் எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, அது 45வது படமாம். அதனால 45 எலுமிச்சம்பழம். சோனா தியேட்டர்ல. அந்த எலுமிச்சம்பழம் மாலை போட்டுட்டு, அப்படியே நேரா போய் படத்துக்கு பரீட்சை எழுதிட்டு, பரீட்சைய முடிச்சுட்டு 3 மணி ஷோ வந்து பார்த்தேன். அது மட்டும் தான் நான் வந்து 2வது ஷோவோ, 3வது ஷோவோ பார்த்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபர்ஸ்ட் ஷோ மட்டும் தான் நான் பார்த்துருக்கேன். வேற எந்த ஷோவும் பார்த்ததே கிடையாது. ஸோ நம்ப வந்து அடுத்தவனுக்கு ரிவ்யூ சொல்ற அளவுக்கு நம்ப இருக்கணும்டா. நம்ப போயிட்டு வந்து அடுத்தவன்ட்ட ரிவ்யூ கேட்டெல்லாம் நம்ப போகணுன்ற அவசியம் கிடையாது. ஈவன் நல்லா இருக்கு, நல்லா இல்லங்க. அந்த படத்துல எவ்வளோ பாசிட்டிவ் இருக்குது, என்ன சொல்ல வந்திருக்காங்கன்றத கூட நீங்க இன்னைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலன்னா, நீங்க எந்த அளவுக்கு வந்து மூவிங்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரசிக்கிறது வந்து மனுஷன வந்து நம்ப அந்த மனுஷன செலிப்ரேட் பண்றதுக்கு ரெடியா இருந்தீங்கன்னா, எல்லா படமுமே நல்லா தான் இருக்கும். நான் ஒண்ணுமே சொல்லங்க. நீங்க வந்து எடிட் எவ்வளவோ பண்றீங்க.
கீழ இருக்கிறவங்கலாம் வந்து பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கிறீங்க. எடிட் பண்றதுல. எங்களுக்கெல்லாம் அந்த அளவுக்கு வந்து விஞ்ஞானம் தெரியல. நீங்க ஒண்ணும் வேணாம். ஆழ்வார் படத்த அந்த பிராமின் போர்ஷன மட்டும் ஷார்ட் பண்ணிட்டு, கட் பண்ணிட்டு அந்த படத்த பாருங்க. ஒரு என்ன சொல்றது? பெரிய லெவல்ல உங்களுக்கு இம்பாக்ட் இல்லனாலும், இந்த படத்தையாடா நம்ம வேணான்னு சொல்லிட்டோம். அந்த சமயத்துலன்னு சொல்லி எங்களுக்கே தோணும். அந்த மாரி. அவ்வளோ அழகா இருப்பாப்புல. அந்த பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல இருக்கும். பிடிக்கும் பாட்டு. சொல்லி தரவா பாட்டு. அப்படி ஒரு மாரி இந்த ஃப்ரேம் பாருங்க ஜீன்னு சொல்றீங்கல்ல தருண். அந்த ஃப்ரேம்லாம் அள்ளி தெளிச்சிருப்பாங்க அந்த சமயத்துலலாம். இந்த இப்ப கீழலாம் வந்து நெறைய பேர் போட்டிருக்கீங்களே யாஷினு, அப்புறம் வந்து யாதும் இவங்கலாம் ஸ்டில் வச்சிருக்கீங்கல்ல. அது மாரி ரியலா அப்படியே நேருக்கு நேரா ரசிச்சு அவரெல்லாம் பார்த்தோம். அதாவது வரலாறு படம் அசோக் சார் சொன்ன மாரி 3 கேரக்டர அந்த 3 டிஃபரன்ஷியேட்ல காமிக்கிற விதம் இருக்குது பாருங்க. எலாபரேட் பண்ணி அந்த 3வது அஜித் இதுவரைக்கும் வந்து தமிழ் சினிமால இல்லங்க. நான் இந்தியன் சினிமால, வேர்ல்டு சினிமால நீங்க எவ்வளோ வேணாலும் எக்ஸ்போஸ் பண்றேன்னு நெனச்சுக்கோங்க. அத பத்தி எனக்கு பிரச்சனையே கிடையாது. நான் அந்த மாரி பார்த்ததே கிடையாதுங்க படம். ஒரு நான் உண்மையாவே 3 வேடங்களில் நடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அசோக் பிரதர் வந்து லைன்ல இருக்கிறாரா இல்லன்னு தெரியல. நான் இருக்கும் லைன் ப்ரோ. வரலாற பத்தி நீங்க பேசும்போது அப்படியே புல்லரிக்குது. ஏன்னா வரலாறு தான் எனக்கு இப்பயும் ஃபேவரட்டான படம். நான் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ஷோ வாங்கிட்டேன் ப்ரோ டிக்கெட்டு. ரூ. 10 டிக்கெட் வந்து ரூ. 60வோ, ரூ. 70வோ வாங்கிட்டேன். வாங்கிட்டு உள்ளர போய் உட்காந்துட்டு இன்டர்வல் சீனுக்கு முன்னாடி வரைக்கும் வரப்போகுது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியுமா? என்னடா 2 அஜித்த மட்டும் காமிச்சுக்கிட்டே இருக்கிறாங்களே. இந்த இன்டர்வல் ஏதோ சீன் ஒரு தான். பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. எங்கடா இருக்கிறாரு அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது, அந்த ஒரு ஈவில் லுக் ஒண்ணு விடுவாரு தெரியுங்களா? வந்து அந்த கிளாஸ் கிட்ட நின்னு, ஜன்னல்ட்ட நின்னு. அந்த அளவுக்குலாம் யாராலையும் வர முடியாது ப்ரோ. அததான் சொல்றேன்ல. ரஜினி வந்து கூப்பிட்டு பாராட்டி இருக்காருன்னா 100 மங்காத்தாக்கு சம ஒரு வரலாறு. ஆ பிரதர் ஒரு கேரக்டர் நான் சொல்றேன். ஒரு கேரக்டர் அவங்க அந்த சந்தான பாரதிட்ட ஒரு கேரக்டர் ஒண்ணு எவாலுவேட் பண்ணி காமிப்பாரு. ஒரு வீட்டுக்குள்ள இருந்து இதே மூஞ்சி தான்டா. அவன மாதிரியே இருக்குடா. அவங்க அப்பாவை வந்து திட்டுவாப்ல. டக்குன்னு அந்த ஆமா. கேரக்டரைசேஷன் மாத்துவாரு தெரியுங்களா? ஒரு தடவை சிரிப்பாரு, ஒரு தடவை அழுவாரு, ஒரு தடவை எமோஷனலா பேசுவாரு. டேய் நீங்கலாம் இன்னைக்கு இருக்கிற வந்து மாஸ் அஜித்தை மட்டும் தான்டா பாத்தீங்க. ஒரு ஆக்டரா அஜித்தெல்லாம் நீங்கலாம் பார்த்தது கிடையாதுடா. பாத்தீங்கன்னா தாங்க மாட்டீங்க. அவர் நேஷனல் செய்யவும் அவார்டு எதிர்பார்த்தோம் bro அந்த டைம்ல. ஃபிலிம் ஃபேர் வாங்கிட்டாரு. ஆனா அந்த படத்துக்கு நான் நேஷனல் அவார்டு வாங்கணும்னு கண்டிப்பா எதிர்பார்த்தேன். அது ஏதோ நேஷனல் மிஸ் அவார்டு ஆயிருக்கு. லிஸ்ட்ல இருந்தது ப்ரோ. நேஷனல் அவார்டு லிஸ்ட்ல இருந்தது. ஸோ அந்த சமயத்துல வந்து ஓவர் பாலிடிக்ஸ் 2006ல செம்ம பாலிடிக்ஸ். இங்கேயும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா 2006ல எலெக்ஷன் பீரியடு. ரிசல்ட் வந்து ஒரு மாதிரி இதாக போயிட்டு இருந்தது. ஏன்னா தீபாவளிக்கு ரிலீஸு. இத்தனைக்கும் அந்த படம் ரிலீஸ் ஆன போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அசோக் ப்ரோ. ஆமா ப்ரோ. கிட்டத்தட்ட 6 படம் ரிலீஸு. கிட்டத்தட்ட ஆமாமா. 6 படம். வல்லவன்னு அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன படம்லாம் வருது. E1 ரிலீஸ் ஈ ஆனிச்சு. ஒண்ணு ஆமா. ஈ நல்ல படம் தான் ப்ரோ. அது E1 ரிலீஸ் ஆனது. வட்டாரம், சரத்குமார் படம். வல்லவன், வட்டாரம் இல்ல. தலைமகன். சரத்குமார் படம் ஒண்ணு. வல்லவன். இல்ல அவர் வட்டாரம் சொல்றது வந்து கரெக்ட் தான் நம்ம ப்ரோ. நம்ம ஃபர்ஸ்ட் வந்து வரலாறு வரலாறு வந்து ப்ரோ. நிறைய ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி வரலாறு வந்து வந்தது. தலைமகன், வட்டாரம். ஏன்னா நம்ம வரலாறு ட்ரைலர் எப்பயோ பார்த்துட்டோம். ஆனா படம் வந்து கொஞ்சம் தள்ளி தள்ளி ஆமா. தள்ளி வந்தது. இல்ல ஆமா. தீபாவளிக்கு வந்தது ஒரு பிளாக் இது பஸ்டர். இது அதுல அந்த வரைக்கும் ப்ரோ. இது காலை கீழே அடிச்சு ஏந்து பாருங்க. நாங்கெல்லாம் சேர் அடிச்சு வச்சிட்டோம். அந்த அளவு வெறி ஆயிட்டோம் அந்த சீன்க்குலாம். இல்ல இது வரைக்கும் வந்து இவ்வளோ லேட் ஆகி இண்டஸ்ட்ரி ஹிட் ஆன படம் அது ஒண்ணுதான். ஏன்னா அந்த சமயத்துல வந்து சப்போஸ் ஒருவேளை அந்த சந்திரமுகின்ற படம் தள்ளி போயிருந்ததுன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் 50 crore கிளப் எனக்கு தெரிஞ்சு. பெருசா தமிழ் சினிமால எனக்கு தெரிஞ்சு உண்மையான ஜென்யூன் 50 crores கிளப். ஈவன் அந்த வருஷத்துல வந்து வேட்டையாடு விளையாடு கமலோட படம் வந்தும் அந்த படத்தோட பிரேக் பண்ணியிருக்கு. வேட்டையாடு விளையாடு சோலோ ரிலீஸு. நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா இவர் சொல்ற மாதிரி வந்து படம் வந்து ரன்னர், நம்மளது வந்து வின்னரு. அதுக்கப்புறம் வந்து விஜயகாந்த் படம் தர்மபுரின்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சரத்குமார் படம் தலைமகன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. சிம்புவோட படம் வல்லவன்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்தது, வட்டாரம் வந்தது. எல்லா படத்தையும் தூக்கி சாப்பிட்றாங்க ப்ரோ. ஆனா திருச்சியில ஒஸ்ட் தியேட்டர்ல கொடுத்தாங்க. மெகாஸ்டார் அண்ட் ஸ்டார். ஆனா இப்ப இருக்கிறது எல்ஏ சினிமாஸ், முன்னாடி வந்து மேரிஸ்ன்னு இருந்தது. அப்படி என்ன கிட்டத்தட்ட 175 டேஸ் கண்ணுக்கு முன்னாடி அப்படி தூக்கி நிப்பாட்டு கேக் வாக் மாதிரி போயிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அதுல கூட ஒரு லாஜிக் ஒரு சீன் அது இருக்கு. வந்து நீங்க சொல்றீங்க திருச்சியில வந்து வந்து 2 ஒஸ்ட் தியேட்டர் அப்படின்னு.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா படம் வருமா வராதான்றது மேபி யாருக்குமே தெரியல. இன்னொன்று என்னன்னா, இப்போ எங்கள் ஊர்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊரில் படம் ரிலீஸ் ஆகல, பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்லலாம் வந்து திறந்துட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் கலவரம் அந்த அளவுக்கு நடந்தது. திருவாரூர்லலாம் மிகப்பெரிய ஒரு கலவரமாகி என்ன பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல படம் எடுக்கல. படம் வருதா வராதான்ற மாதிரி அங்கேருந்துலாம் வந்து ஆமா ப்ரோ. போலீஸ்லாம் அடிச்சு அது விரட்டி வந்து அவ்வளவு மதியம் தான் பெரிய பொட்டி வருது. பாலிடிக்ஸ் நடந்தது ப்ரோ. இது எக்ஸ்கியூஸ் அது ப்ரோ, உங்களுக்கு இப்போ இந்த அதுதான் ரோட்ல மதியம் எல்லாம் தான் கூட்டம் பொட்டி வருது விஜய் வருது. வந்து பாத்தீங்களா? பாருங்க. இல்ல ப்ரோ, ரொம்ப யாருக்கு நல்லா தெரியுமா இருக்கு. தெரியாதான்னு தெரியல. வரலாற்று அளவுக்கு ஒரு கூட்டம் எந்த இல்ல படத்துல இது வரைக்கும் நான் தர்மபுரி பார்த்தது இல்ல தர்மபுரி வந்து டிசம்பர்ல ரிலீஸ் ஆகுற மாதிரி தான் இருந்தது. அன்னையில இருந்தே சன் பிக்சர்ஸ் வந்து நம்மளுக்கு தொந்தரவு தான். அந்த படம் சன் பிக்சர்ஸ் தர்மபுரி. இல்ல சன் இல்லைங்க, சன் பிக்சர்லாம் காதலே சாரி இருந்தேன் ஃபர்ஸ்ட் படங்க. சாரி 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 அது சன் டிவி இது பண்ணிருக்கு. ஏஎம் ரத்னம் ஏஎம் ரத்னம் கூட இது பஞ்சாயத்து வந்து அப்பா என்னன்னா, சன் டிவில நம்ம படத்தை சுத்தமா ஏகே போட ரூல்ஸ். அது நிறுத்திடுவாங்க. ஏஎம் ரத்னம் சன் படம் டிவில, தர்மபுரி. சன் மியூசிக்லலாம் அந்த டைம்ல என்னன்னா படம் வருதா வராதா அப்படின்ற கண்டிஷன்ல ரிலீஸ் பண்ணாங்க. பக்கத்து டிஸ்ட்ரிக்ட்ல திறந்து வந்துட்டாங்க. எல்லாம் வேணு அந்த எப்படி சொல்றது லோடு வேணும்லாம் சொல்லுவாங்க, அதுலலாம் திறந்து வந்துட்டானுங்க. இல்ல அப்பெல்லாம் ப்ரோ, அததான் குட்டியான கிடையாது. சொல்றேன்னா அந்த சமயத்துல வரலாறு தூக்கி விட்ட ஸ்டாண்டு வந்து ஆழ்வாருக்கு வந்து மொதல் ஷோக்கு வந்து யாருக்குமே டிக்கெட் இல்ல. அது நடந்தது தான். பட் ஆனால் அன்பார்ச்சுனேட்லி படம் நல்லா இல்லை. அதனால அது ஒரு நல்ல ரீசன். அது ஒரு அது நெகட்டிவ் நமக்கு அவ்வளோதான் அந்த டைம்ல. அது வேற ப்ரோ, நான் சொல்றேன் அந்த இம்பாக்ட் வந்து வரலாறு படம் போய்கிட்டு இருக்குது, ஆழ்வார் படம் ரிலீஸ் ஆகுது. வரலாறு படம் ஒரு சைடு போய்கிட்டு இருக்குது. ஏன்னா வந்து வரலாறு ரிலீஸ் ஆகி 2 மாசத்துல தான் வந்து ஆழ்வார் ரிலீஸ். அது பொங்கலுக்கு ரிலீஸ்ன்னு ஆமா ப்ரோ. நினைக்கிறேன். வரலாறு வந்து தீபாவளி, ஆழ்வார் போக்கிரியும் வந்து பொங்கல். பொங்கலும் ப்ரோ. ஆழ்வார் வரலாறு ஆழ்வார் தீபாவளிக்கு வந்துச்சு, ஆழ்வார் பொங்கலுக்கு வந்துச்சு. போக்கிரியும் ஆழ்வாரும் பொங்கலுக்கு வந்துச்சு. உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அந்த ஆமிரபரணி டைம்ல டிசம்பர் எண்டு வரையும் வரலாறு நிறைய தேட்டர்ல 175 ப்ரோ டேஸ் ஃபுல் ஹவுஸ்ஃபுல்லா தான் ப்ரோ ஓடுச்சு. 175ன்றது ஃபுல்லா ஒரு தான் சில போகும். தேட்டர் தான். அந்த 2 மந்த்துக்கு நல்லா தீபாவளி முடிஞ்சு நல்ல கலெக்ஷன், உங்களுக்கு நவம்பர் டிசம்பர் நல்ல கலெக்ஷன் வந்துச்சு படம். பட் பொங்கலுக்கு வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் ஆயிடுச்சு நமக்கு அந்த ஆழ்வார் வந்து. அதுக்கப்புறம் கிரீடம் ஒரு ஆவரேஜ். அதுக்கப்புறம் திருப்பி டிசம்பர்ல மிகப்பெரிய ஒரு பிளாக் பஸ்டர் இண்டஸ்ட்ரி கிட்ட கொடுத்தோம் பில்லான்ற ஒரு இண்டஸ்ட்ரி கிட்ட. அதெல்லாம் மறக்க பில்லா முடியாது படம் நிறைய பேத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. பில்லா படத்துல வந்து ஒரு ஹைலைட், அது நிறைய தடவை இன்சிஸ்ட் பண்ணிட்டேன், திரும்பவும் பரவாயில்ல, அதை பத்தி எக்ஸைட்மெண்ட் தான் இருக்குது இன்னும். அந்த இயர்ல கோலிவுட் ஃபிலிம்ல, சாரி, அந்த இயர்ல டைரக்ட் ஃபிலிம்ல கேரளால அதிக கலெக்ஷன் பில்லா தான். எடுத்து பார்த்துக்கோங்க. ஆனா இன்ன வரைக்கும் கோலிவுட்ல அந்த இயர்ல அதிக கலெக்ஷன் வந்த தமிழ் படம் எந்த படமுமே கிடையாது, இன்க்ளூடிங் லியோ கொண்டு. லியோவை தூக்கி சாப்பிட்டுருச்சு ஆல்ரெடியா. வேற ஒரு படம் இருக்குது அந்த வருஷத்துல. என்னது மஞ்சுமால் பாய்ஸ்ன்னு சொல்லி ஒரு படம் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆனா அந்த மாதிரி மோகன்லால் படம்லாம் வந்து கூட 2007ல பில்லா தான் அதிக கலெக்ஷன். தப்பா எடுத்துக்காதீங்க, ரஜினி ஃபேன் இருந்தா கூட சிவாஜியை விட அதிக கலெக்ஷன் கேரளால, நான் சொல்றது ஓவரால் சொல்லல. கேரளால அதிக கலெக்ஷன் வந்து பில்லா தான். அந்த லெவலுக்கு இதா போனது. சிங்கப்பூர்ல வந்து டைரக்ட் 100 மூவிஸ் வந்து கலெக்ஷன் வைஸ் போட்டிருப்பாங்க. அவங்களோட டேட்டா தான் போட்டிருக்காங்க. அதுல வந்து 47வது இடம் வந்து சிவாஜி, 81வது இடம் பில்லா. இந்த இடையில வந்து ஒரு படம் வந்து நொண்டிக்கிட்டு இருந்துச்சு பொங்கலுக்கு, நம்ம படம் சரியா போகலன்னு. அந்த படம் எந்த லிஸ்ட்லயுமே இல்ல. முதல்ல தமிழ்நாட்டிலே லிஸ்ட்ல இல்ல, வேர்ல்டு வைட்லாம் உனக்கு என்னன்னே தெரியாது அந்த சமயத்துலலாம். ஏதோ ஒரு உண்மையாவே ப்ரோ, நான் வந்து என்ன ரொம்ப எக்ஸாகரேட் பண்ணி சொல்றேன்னு நினைக்காதீங்க. நம்ம தொட்ட ஸ்டேஜ் அப்பெல்லாம் இவன்லாம் வந்து தமிழ்நாடு விட்டு தாண்டினதே கிடையாது. இன்னைக்கு நம்மள சொல்லிக்கிட்டு இருக்கிறான். நம்ம வந்து அன்னையில இருந்து எக்ஸ்போஸ் பண்ணி இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு வந்து 1000 crores கிளப் வந்து எப்பயோ நம்ம அடிச்சிருக்கலாம். ஆனா அந்த ப்ரோ அன்னைக்கு அப்பெல்லாம் கிடையாதுங்க. ஆஃப்டர் என்ன இருந்தாலும் இருக்கட்டும், வேதாளம் வரையும் எல்லாமே காமனா தாங்க போயிட்டு இருந்தது. இடையில நம்மளால கொஞ்சம் கேப் விட்டு இருந்தாரு. அந்த சிவா கண்டினியூட்டினால அப்படியே கொஞ்சம் ஓவர்சீஸ்ல கொஞ்சம் குறைஞ்சதே தவிர, இடையில தான் அது ஒரு 5 இயர்ஸா தான் சொல்லலாம். மொத்தம் நீங்க 5 6 நினைக்கிறீங்க, நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து ஏகே படத்தை பொறுத்தவரையில வந்து ஏகே வந்து எந்தவித டிஸ்டர்பன்ஸுமே எதுவுமே பண்ணல. நம்பர் 1 பாயிண்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கரெக்ட் ரிலீஸ் டேட் கிடையாது, ரைட்டுங்களா? ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து கரெக்ட் ரிலீஸ் டேட். அதுக்கு பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து ப்ரொடியூசர் கையில் தான் இருக்குது. அவன் பிளான் பண்ணி அதுக்கு ஏத்தாப்புல முடிச்சு, ஒரு ஃபெஸ்டிவல் கிடைக்கலையா, அடுத்தது லீவு நிறையா இருக்கதா பார்த்து ஒரு 1 மாசமோ 15 நாளோ தள்ளி போடு, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நாங்களாம் 2 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம் வெயிட் பண்ண ஆட்கள். 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம் வரலாறுக்கு. இதை விட வேற என்ன வேணும்? படம் முடிஞ்சு 3 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கோம். இப்பெல்லாம் ஷூட்டிங் நடக்க முடியாம 3 வருஷம் வெயிட் பண்றாங்க. நாங்களாம் வரலாறுலயே படம் முடிஞ்சு 3 இல்ல வருஷம் வெயிட் ப்ரோ, பண்றோம். வரலாறுல 3 கேரக்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் லீனா இருப்பாரு, ஒரு கேரக்டர் குண்டா இருப்பாரு பாருங்க. அதைத்தான் சொல்றேன்.
நீங்கலாம் வந்து ஆ, நெறைய பேர் வந்து இன்னைக்கு சிஜி அது இதுன்னு சொல்றாங்க. அவரு லைவ்ல எல்லாமே பண்ணியிருந்தாரு. ப்ரோ உங்க எல்லாமே லைவ். ஏகே ஏகே ரூட் உங்க பேர் என்ன ப்ரோ? நீங்க திருச்சியா? ஆமா ப்ரோ. அது நீங்க பேசுனது இவ்வளவு நேரம் கேட்டுட்டே இருந்தேன். அப்படியே ரொம்ப பழைய ஞாபகம் எங்கேயோ போயிடுச்சு. ஏன்னா ப்ரோ நான் கண்டிப்பா திருச்சி எனக்கும் தான். பழைய நீங்க ஞாபகம் வந்துருச்சு ப்ரோ. இந்த தருண் ப்ரோக்கு ரொம்ப தேங்க்ஸ் உள்ள சேர்த்ததுக்கு. ஏன்னா நான் வந்து 2000 நான் ஆக்சுவலி பிறந்தது எல்லாமே திருச்சி தான். படிச்சது ஜேஜே காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். நம்ம இனாம் குளத்தூர்ல படிச்சது 2002 நான் சிவானி 2010. காலேஜ்ல ப்ரொஃபஸரா ஒர்க் பண்றேன். ஆமா நான் மேரிஸ் தியேட்டர் இருந்ததுல இருந்தே நீங்க சொல்ல அப்படியே ஞாபகங்கள் எங்கேயோ போயிடுச்சு அப்படியே ஆக்சுவலி. ப்ரோ ஏன்னா இன்னொன்னு தெரியுங்களா? வரலாறு மேரிஸ் பத்தி பேசும்போது எனக்கு இன்னும் அதை தாண்டி வந்துட்டே இருக்கு ப்ரோ. அந்த இல்ல ஃபர்ஸ்ட் ப்ரோ ஃபிலிம் ஒரு பண்ணது, ஹைலைட் இந்த 90 எலாபரேஷன். இல்ல ப்ரோ 99ல நீங்க வந்து வாட்ச் பண்ணீங்கன்னா தெரியும். படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். படையப்பா ரிலீஸ் ஆகி 15 நாள்ல வந்து வாலி ரிலீஸ். ஒரு சைடு மேரிஸ்ல வந்து படையப்பா ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு சைடு வாலி ஓடுது. படையப்பா வாலி வாலி வந்து கிட்டத்தட்ட வந்து 100 நாள் கிராஸ் பண்ணி ஓடுது. படையப்பாவும் ஓடுது. படையப்பா ஓடலன்னு சொல்லி இவங்கள மாதிரிலாம் நான் வந்து இதெல்லாம் பண்ண மாட்டேன். படையப்பா வந்து ஒரு இண்டஸ்ட்ரி ஹிட்னா ஆல் டைம் பிளாக் பூஸ்டர் வந்து வாலி. வாலி வந்து ரிலீஸ் ஆகி நெறைய பேத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. ஒரு வாரத்துல படத்த தூக்கிட்டாங்க. தூக்கிட்டு ராமகிருஷ்ணா தியேட்டர் இருந்தது தெரியுங்களா? அங்க தெரியும் தெரியும் போட்டாங்க. தெரியும். அங்க எனக்கு அது வந்து பி சென்டர் நம்மளுது. ம். ராமகிருஷ்ணா தியேட்டர்ல போட்டு ஒரு நாள் கழிச்சு டிக்கெட் கிடைக்கல. ம். திரும்ப ரீ ரிலீஸ். அதே எந்த ஸ்கிரீன்ல இருந்து எடுத்தாங்களோ அதே ஸ்கிரீன்ல ரீ ரிலீஸ் ஒன்ஸ் ம். 125 டேஸ். இன்னைக்கும் சீல்டு இருக்குது. எல்ஏசி. ம். நான் ப்ரோ 2005 இதெல்லாம் வந்து ப்ரோ சென்னையில. இதெல்லாம் எப்படி இருக்குன்னா முரட்டு குஸ்பம்ஸா இருக்குங்க நீ சொல்றத ப்ரோ பார்த்தாலே. இல்ல ப்ரோ அதுதான் இன்னைக்கு இது ரஜினி வந்து சர்ம கூஸ்பம்ஸ் இதெல்லாம். இப்ப நீங்க இல்ல பேசுறதே ப்ரோ அதே பாத்தீங்கன்னா மாதிரி அதே அப்படிதான் இருக்கு. மாதிரி ரெட்டு படம் வந்து மேரிஸ் 70 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்ல ப்ரோ பொங்கல் எனக்கு டைம்ல. என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படம் வந்து நான் ஏன் வரலாறு வாலிய சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வாலி வந்து ஒரு மாதிரி அப்செட் ஆயிட்டாப்ல. யாரு சூர்யா. அது வந்து அவரு அந்த சமயத்துல வந்து பழைய நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் ஒரு சூசைட் அட்டம் பண்ற அளவுக்கு கூட நான் போயிட்டேன். அப்ப வந்து ஏகே கூப்பிட்டு வெயிட் அண்ட் சி அவ்வளவுதான். ஒரே வார்த்தை தான் வெயிட் அண்ட் சி அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் வந்து ரீ ரிலீஸ் பண்ணி அதுல வந்து மொதல் ரீ ரிலீஸ்ல வந்து பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண படம் வாலி. ரெண்டாவது படம் சேது. சேதுவும் அதே மாதிரிதான். ஃபர்ஸ்ட் மாலில வந்து இருந்து புதுசா நிறைய ஃபேன்ஸ் உருவாகுனாங்க. சில பேர் நினைச்சுப்பாங்க ரீ ரிலீஸ்னா ஒரு 1 இயர் 6 மந்த்தா கிடையாது. அந்த 1 வீக்ல லேட் பிக்கப். படம் வந்து லேட் பிக்கப் தவிர ரீ ரிலீஸ் கிடையாது. லேட் பிக்கப் கரெக்டா? அந்த தியேட்டர்ல திரும்ப திரும்ப தூக்கி போட்டு அது வந்து அது ஒண்ணு அதான் படம் வந்து இது வந்து இது வந்து யாரு ரஜினி வந்து ஸ்டார்டோம் ஹையஸ்ட் பீக்ல இருக்கும் போது ரஜினி மட்டும் தான் அந்த மாதிரி இந்த ஸ்டேஜ் அது. ஆமா ஆனா ஒண்ணு ப்ரோ, நீங்க இப்ப இவ்வளவு தூரம் சொன்னீங்க. நம்ம பழைய படம் எல்லாம் ரிலீஸ் ஆனது, ரம்பா, ஊர்வசி, மேரிஸ், அந்த டைம்லாம் கூட இவ்வளவு ஃபேன் ஃபைட் இல்ல ப்ரோ. இப்ப ரொம்ப ரொம்ப கேவலமா போயிருச்சு ஆக்சுவலி. இவங்க எல்லாம் அப்ப நம்ம மதிக்கவே மாட்டோம் ப்ரோ. அவங்க எல்லாம் அடி வாங்குவாங்க. நீங்க என்ன வில்லன் பகவதி தீனா டைம்ல நம்ம எப்படி இருந்தோம் ப்ரோ? அததான் சொல்றேன்ல. இவங்க எல்லாம் அவங்க ஆளே கிடையாது ப்ரோ. நீங்க என்னமோ அவங்கள போய் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா இப்போ ஒரு சிங்கிள் சாங் ரிலீஸ்க்கு எவ்வளவு நீங்க அபியூஸ் பண்ண சொன்னீங்க ஆரம்பிச்சிட்டாங்க திருச்சி. நேத்தில இருந்து. அதே மாதிரிதான் கவின் சொல்லுவாரு. இந்த பரமசிவம் ஆஞ்சநேய டைம்ல அடிச்சு ப்ரோ ரத்தம் வந்து நானு மாதவன் ப்ரோ, மதன் ப்ரோ. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் வந்து உங்கள்ட்ட யாரோ ஒருத்தர் போட்டோ வச்சுட்டு பேசுறேன். ஏகே போட்டோ வச்சுட்டு பேசுறேன். என் ஏஜ் என்னன்னு கூட உங்களுக்கு தெரியாது. சோ நீங்க வந்து இத வந்து கண்டுபிடிக்கணும்ன்றது வந்து ரொம்ப கஷ்டம். சைபர் கிரைம்ல கொடுத்து அப்படி கொடுத்து இப்படி கொடுத்து ரொம்ப கஷ்டம். நான் என்னோட ப்ரொஃபைல் வந்து நான் மாத்திட்டு என்னோட டேட்டாஸ்லாம் நான் மாத்திட்டு என்ன வேணாலும் பண்ணலாம் ப்ரோ. 16 வயசுல ஒரு பையன் வந்து என்னைய 40 வயசுல இருக்கிற ஆளை வந்து என்னை திட்டுவான். நான் என்ன பண்ண முடியும்? அது அப்ப கிடையாதுங்கிறேன் ப்ரோ. 2005 டைம்ல இப்படி கிடையாது. இப்போதான் இது கண்டிப்பா. இல்ல அப்ப கொஞ்சம் எல்பி ஃபைட்டா இருக்கும். நம்மளுக்கு நேரடியா பேசிப்போம். ப்ரோ அசோக் ப்ரோ, அப்ப வந்து நீ வந்து பேசினாவே அடி விழுவுமே. எங்க பேசுறதுக்கு வழி இருக்குது? இல்ல இப்ப என்னன்னா ஃபேமிலி அபியூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. அவர் போட்டோ எடுத்து போட்டு அவர் ஃபேமிலி எடுத்து போட்டு. நடந்துட்டுதான் இருக்கு. இப்ப பிரதர் சொன்ன மாதிரி திருச்சிலாம் அப்பையில இருந்து ஃபோர்ட் தாங்க. இப்ப தலைவர் வந்து ஸ்பேஸ்ல வந்து பேசுறாரு. கவின் வந்து ஒரு நிறைய இன்டர்வியூல பேசியிருக்காரு. நான் வந்து திருச்சியில இந்த அளவுலாம் சண்டை நடந்து நாங்க போட்டி போட்டு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி திருச்சியை பத்தி. திருச்சி அப்பையில இருந்து இன்ன வரையும் ஃபோர்ட் தாங்க. இல்லங்க, கலையரங்கம்னு சொல்லி ஒரு தியேட்டர் இப்ப க்ளோஸ் பண்ணிட்டாங்க தெரியுங்களா? ஆமா ஆமா. நாங்க அந்த வேலையில பட்டதடி பார்த்தோம் படம். பெரிய தியேட்டர், ரொம்ப பெரிய தியேட்டர். அந்த சமயத்துல வந்து ஏசியன்ல 2வது தியேட்டர்னு நினைக்கிறேன். எனக்கு ஐ திங்க் எனக்கு கரெக்ட். மதுரையில வந்து தங்கம் மதுரையில தியேட்டர், அதுக்கு அடுத்தது தங்கரிகள்னு ஒரு தியேட்டர் இருக்கும். அதுதான் நம்பர் 1. இதுதான் நம்பர் 2. இது நம்பர் 2. அப்ப வந்து அந்த கலையரங்கம் தியேட்டர் உயரத்துக்கு வந்து அந்த பரமசிவனோட கட் அவுட்
ஒரிஜினல் செயின். அந்த செயினை வந்து வளைச்சு கொண்டு வரதுக்கு நாங்க கஷ்டப்பட்டோம் பாருங்க. அந்த செயினை வந்து அவர் கழுத்துல மாட்டிட்டு ஒரு கத்து கத்துவார்ல, அந்த ஒரு கிளாஸ் போட்டுக்கிட்டு bro, கருப்பு கலர் நீங்க கிளாஸ். அவ்வளவு தூரம் பரமசிவம் தூரம் போறீங்க. சிட்டிசன் எடுத்துக்கங்க, அவ்வளவு பெரிய ஸ்கிரீனு. நான் 2 நாள் நாள் ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ரெண்டாவது நாளும் ஹவுஸ்ஃபுல். அவ்வளவு பெரிய திரையரங்கம் ஹவுஸ்ஃபுல் ஆகி பாத்திருக்கீங்களா சிட்டிசன்? இல்ல சிட்டிசன் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு இது இருக்கும் பாருங்க, ஒரு மாதிரி அந்த ஓல்டு கேரக்டர் மாதிரி ஒரு ஸ்டில் ஒன்று இருக்கும் பாருங்க. அந்த ஓல்டு கேரக்டர் தான் ப்ரோ தியேட்டரே கொந்தளிச்சுது. அத போட்டுட்டு அந்த கட்டி போட்டிருப்பாங்கல்ல, அந்த 2 கையையும் கட்டி போட்டிருப்பாங்கல்ல ப்ரோ, அந்த ஸ்டில்லு தான் வந்து வரைஞ்சி. நான் அப்பெல்லாம் வந்து வரைகிற பீரியடு. ஒரு இதுக்கு போனோம்னா வரைஞ்சி எடுத்துட்டு வருவோம். அது வரையறதுக்கு கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன்னாடியே போயிட்டு இந்த மாதிரி இருக்கணும், இப்படி வரையணும், அதை வந்து ஃபேஸ் வந்து அசிங்கமாயிடக்கூடாது, அந்த ஃபேஸ் வந்து அக்யூரேட்டா இருக்கணும், நீ எவ்வளவு வேணாலும் பணம் வாங்கிக்க அப்படின்னு சொல்லி. இன்னைக்கெல்லாம் வந்து இந்த பாண்டா இவன் அவெல்லாம் வந்து மல்டிபிளெக்ஸ் ஃபுல்லுங்கிறான். கலையரங்கம் ஃபுல்லா அது கலையரங்கம் முதல்ல அவனுக்கு தெரியுமா? கலையரங்கம் அவனுக்கு தரமாட்டாங்க, அது தெரியுங்களா? கலையரங்கத்துல வந்து விஜயோட ஹிஸ்டரியில வந்து எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு எடுத்து பாருங்க, ஏகேவோட ஹிஸ்டரியில எத்தனை படம் ரிலீஸ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஏகே படம் ரிலீஸ்னாவே கலையரங்கம் கொடுத்துருவோம். லாஸ்டா நம்ம தலை படம் இது வீரன் ரிலீஸ் கரெக்டா? லாஸ்ட் படம் இல்ல வேதாளம். ஓ வேதாளம். வீரம் முடிஞ்சு க்ளோஸ் கிடையாது. வீரம் வந்து வரவே இல்லை. சாரி ரம்பால வந்துச்சு வீரம். வீரம் வந்து வரவே இல்லை. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, வீரம் சமயத்துல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே பீரியட் ஜஸ்ட் ஐ திங்க் கரெக்ட். ஏடிஎம்கே பீரியட்ல வந்து அண்ணன் வந்து காலிலேயே உளுந்து கிடந்தாரு, அம்மா காலிலேயே. அப்போ வந்து பாத்தீங்கன்னா திருச்சியில இருக்க அத்தனை ஸ்கிரீனுமே ஆல்மோஸ்ட் வீரம் தான் கொடுத்துருந்தாங்க. ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து திரும்ப ஸ்கிரீன்ஸ்லாம் மாத்த கூட ஆரம்பிச்சாங்க நிறைய வீரம் ஜில்லால இருந்து. அதிகபட்சமா அவனுக்கு கொடுத்தது வந்து ஜில்லா மட்டும்தான் கொடுத்தாங்க கலையரங்கத்துல. அதுவும் 2 வாரத்துல தூக்கிட்டாங்க. 2 வாரம்ன்றதே ரொம்ப இழுத்து தான் ஓட்டுனாங்க. ஆனா ஈவன் எண்ணெய் இருந்தால் கொண்டு 60 நாள் கலையரங்கத்துல. எண்ணெய் இருந்தாலும் 60 நாள், ஈவன் 60 நாள். இது பாத்தீங்கன்னா வந்து மங்காத்தாலாம் வந்து மங்காத்தா மட்டும்தான் அங்க கம்மியா போனது இருக்கிறதே ரீசனும் சொல்லிடுறேன். மங்காத்தா ரிலீஸ் ஆகும் போது அங்க கம்மியா போனது. நம்ம சாதாவே குதிச்சு கொண்டாடுவோம், மங்காத்தாவை வந்து எப்படி செலிப்ரேட் பண்ணியிருப்போம்னு தெரியாதா? இருக்கிற அத்தனை சீட்டுமே உடஞ்சிருச்சு, 90% சீட்டு உடஞ்சிருச்சு. அதனால என்ன பண்ணாங்க, பாண்டியராஜன் அவன் பையன்லாம் நடிச்ச படம் காசேதான் கடவுளடான்னு சொல்லி ஒரு படத்தை வந்து 1 வாரத்துல ரிலீஸ் பண்ணாங்க. 1 வாரம் தான் ஓடுனுச்சு மங்காத்தா அந்த இடத்துல. அது வந்து காரணம் வந்து நம்ம ஆட்கள் உடைச்சிட்டாங்க சீட்டை. நம்ம ஆட்கள் வந்து தரையில நின்னே எவனும் படம் பார்க்கல, எல்லாமே சீட்டு மேல ஏறி குதிச்சு தான் படம் பார்த்தோம். இதுக்கு மேல வந்து எக்ஸ்போஸ் ஆகி யாருமே பண்ண முடியாதுன்றதுனால குதிச்சு படம் பார்த்தோம். சைட்ல ஸ்கிரீனை கிழிச்சு விட்டாங்க. ரயில்ல நம்ம ஆட்கள் பண்ற வந்து உண்மையாவே நம்ம ஆட்களுக்கு எதுக்கு சீட்டை உடைச்சாங்கன்னு சொல்லி நீங்க தலையை ஒரு சீன்ல கை வைக்கிற மாதிரி ஒரு சீன் வரும். அந்த டைம்ல வந்து அததான் ப்ரோ நான் சொல்ல வந்தேன். என் பக்கத்துல வந்து ஒருத்தன் தண்ணி போட்டிருந்தான் ப்ரோ. அவன் வந்து உண்மையாவே யாருன்னு தெரியாது. நாங்க வந்து நிறைய பேர் வந்து இத்தனைக்கும் ஒரு சீட்டுக்கு வந்து 20 ரூபாவோ 30 ரூபாவோ இது கட்டணும், அட்வான்ஸ் கட்டணும். அதுக்கப்புறம் வந்து தனியா ஒரு அமௌண்ட்டும் வாங்குவாங்க. அது வந்து ஃபுல்லா அமௌண்ட் கொடுத்துட்டோம்னா டேய் நாங்க சொல்லி தான் அனுப்புறோம், டேய் எதுவுமே பண்ணிடாதீங்கடா, படம் வந்து நம்மளுக்கு ஏத்த மாதிரி தான்டா இருக்குது அப்படின்னோன்னா வந்து அவன் ஒரு மாதிரி போறான் ஆடிக்கிட்டே. ரைட்டு இது முடிஞ்சிருச்சு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு. வைபவ் ஒரு சீன்ல வந்து கையை வைப்பாம்பாரு, ஒருத்தர் ஸ்பீக்கர்ல தொங்கிட்டு இருக்கான், டே ஸ்பீக்கரை உடஞ்சி தூக்கி எறியறான்டா அப்படிங்கிறாங்க. டே ஸ்பீக்கர்ல எல்லாம் தொங்காதீங்கடா, இங்கிட்டு வாங்கடா நின்னுக்கிட்டு. அவன் என்ன கடைக்குதான் தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தன் என்ன பண்றான், ஸ்கிரீன் இருக்கு பாருங்க, ஓடுற ஸ்கிரீனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கிறான். டேய் சும்மா இருங்கடா அப்படின்னோன்னா ஒரு போலீஸ்காரங்களை கூப்பிட்டு நாங்க போனதுக்கு அப்புறம் அடுத்த ஷோ அன்னைக்கு நாள் முழுக்க நீங்க யார்கிட்ட வேணாலும் மங்காத்தா பார்த்தவங்கள்ட்ட கேட்டு பாருங்க, அன்னைக்கு நாள் முழுக்க ஒரு சீட்டுக்கு ஒரு போலீஸ், அந்த ஒரு ரோக்கு ஒரு போலீஸ். ஏரோனா இந்த சைடு ஒரு கேப், இந்த சைடு ஒரு கேப்பா, இந்த சைடு ஒரு போலீஸ், இந்த சைடு ஒரு போலீஸ், இந்த சைடு ஒரு போலீஸ், இந்த சைடு ஒரு இசட் ரோ வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து 52 போலீஸ். இது வரைக்கும் தமிழ்நாட்டுல இந்த மாதிரி படம் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அத்தனை போலீஸ் லைட்டு போட்டே தான் படம் பார்த்தாங்க. ப்ரோ நீங்க சொல்றது கரெக்ட் ப்ரோ. எதுக்கு அந்த சீன் வச்சாங்கன்னா, வைபவ் வந்து ஒரு சீன்ல தலையை கை வைக்கிற மாதிரி சீனு. நீங்க எல்லாம் சொல்றீங்க வைபவ் அடிச்சது நம்மளால சிம்பு, எப்படா என் தலையில கை வச்சல சிம்பு இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க அந்த டைம்ல. நான் சொல்றதை திருச்சியில சொல்லிட்டு இருக்கேன், சொல்லிட்டு இருக்கிறான். அந்த டைம்ல தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அது வந்து ஒரு வேற லெவல்ல இருந்தது ப்ரோ. அதனால வந்து என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா,
சீட்டை ரெனோவேட் பண்ணணுன்றதுக்காண்டி படத்தை தூக்கி விட்டுட்டு, ஏன்னா திரும்ப போட்டோம்னா திரும்ப கத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து இன்னைக்கு இது இருக்கிற இது ட்ரெண்ட் இது வந்து அப்ப இது கிடையாது. இது திருச்சியில 2 தான். ஒண்ணு தலைக்கு நடந்துச்சு. இன்னொரு ஒரு படம் அந்த மாதிரி சண்டை வந்து நடந்தது வந்து மேரிஸ் ஃபோர்ட்ல வந்து ரன் படத்துக்கு நடந்தது. மாதவன். இது 2 தான். அது ரொம்ப பெரிய எனக்கு இன்சிடென்ட் ஆயிடுச்சு. தெரியல ப்ரோ. ரன் படம்லாம் அந்த அளவுக்கு தெரியல. உண்மையாவே சாரி ப்ரோ, கோச்சுக்காதீங்க. நான் மத்த படம் அந்த அளவுக்கு போமாட்டேன். நான் ம். வந்து ஃபர்ஸ்ட் நான் ஃபேன் சினிமா லவர்ன்றத தாண்டி ஏகே ஃபேன் மட்டும்தான். நான் ம். அப்பயிலிருந்தே பெருசா போமாட்டேன். இல்ல, நீங்க ரொம்ப இந்த கலாட்டா ஜாலியா சொன்னோன்னே எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அந்த டைம்ல வந்து தல படத்துக்கு எப்போதுமே கலாட்டா ஒண்ணு இருக்கும். பட் அதை தவிர ரொம்ப சண்டை வந்து சேர்லாம் உடைச்சு பயங்கர கலாட்டாயி போலீஸ்லாம் வந்தது. இந்த படத்துக்கு ஒண்ணு வந்தது. ஆமா. இல்ல, இல்ல. இது என்ன பண்ணாங்க, அதுக்கு அடுத்தது வந்து ஒரு பையன புடிச்சு இழுத்துட்டு போறாங்க ப்ரோ. இழுத்துட்டு ம். போனோனே, பின்னாடி இருந்த ஒருத்தன் வந்து பெப்சி பாட்டில தூக்கி போலீஸ் அடிச்சுட்டான். போலீஸ் ம். அடிச்சோனே, "வெளில வாங்கடான்னு" சொல்லி போலீஸ் எல்லாம் சேர்ந்து கத்துறாய்ங்க. "நீ முடிஞ்சா உள்ள வாடா" அப்படின்னு சொல்லி இவிங்க கத்துறாய்ங்க. அதுக்கப்புறம் தியேட்டர் ஓனர் வந்து எங்கள்ட்டலாம் கூப்பிட்டு, "டேய் என்னடா நடந்துகிட்டு இருக்குது? படத்த நிப்பாட்டிருவோம். ஒழுங்கு மரியாதையா படம் பார்க்குறீங்களா?" இல்லைன்னோனே, அது வந்து சொல்லி வச்ச மாரி நடந்துச்சா என்னன்னு தெரியாது. மச்சி ஓப்பன் த பாட்டில் படம் பாட்டு வந்துருச்சு. அவ்வளோதான். அதோட அந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சு. பட் வந்து அவங்க கூப்பிட்டு சொன்னாய்ங்க. காமிச்சு அந்த ம். ஃபோட்டோ அந்த ஒரு வீடியோ கேமரால கூட அன்னைக்கு வந்து நியூஸ் சேனல்ல கூட அந்த இது போட்டாங்க. இப்படி ஒரு ம். திரையரங்கம் வாழ்க்கையில யாருமே பார்த்திருக்க மாட்டாங்க. ஆனா அடுத்த ஷோல இருந்து அந்த உடைஞ்சு போன சீட்லயே 1 நாளோ 2 நாளோ உட்கார வச்சு, எந்திரன் படம் வந்து அந்த தியேட்டர்ல வந்து மொத நாள் கலெக்ஷன் வந்து 18,00,000மோ, 16,00,000மோ. நம்மளது வந்து மங்காத்தா வந்து 21,00,000. அதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட். இதுவரைக்கும் அந்த பிரேக் பண்ணல. தியேட்டரும் க்ளோஸ் ஆயிருச்சு. மொத நாள் மட்டும் ப்ரோ சிங்கிள் ஸ்கிரீனு 21,00,000. எப்படி ம். போயிருக்கும்னு பாருங்க. 18,00,000மோ, 16,00,000மோ எந்திரன். அத விட வந்து தூக்கி நிப்பாட்டி தெறிக்க விட்டாய்ங்க. அதாவது இவ்வளோ நீங்க சொல்ல 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 இவ்வளோ பழைய குட் மெமரிஸ், இவ்வளோ மெமரிஸ் போயிட்டு இருக்கு. எனக்கும் அதெல்லாம் அப்படிதாங்க தோணுது. மொரட்டு கூஸ்பம்ப்ஸ் நிறைய சீன்ஸ் வராது. பட் நம்மளும் அப்பயிலேருந்து ஃபேன்ஸ் தான். அந்த ஒரு எப்படி சொல்றதுன்னா, அந்த தீனா அந்த டைம்ல உள்ள சொன்னதா இருக்கட்டும், அந்த ஒரு இன்னொரு படம் இருக்கட்டும், அது சொன்னது எல்லாமே எனக்குலாம் செம கூஸ்பம்ப்ஸா இருக்கு. எனக்கு என்னன்னா எனக்கு கலையரங்கத்த மிஸ் எனக்கு பண்ற மாரி ஃபீலா இருக்கு. ரிசல்ட்னா என்னன்னா ப்ரோ, எனக்கு இல்ல ப்ரோ. எனக்கு வந்து கலையரங்கத்துல படம் பார்க்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஆனா நம்ம படம் பார்க்க முடியல. விஐபி போய் பார்த்தேன். நம்ம டிராவல் பண்ணிட்டு போறோம். பட் நான் அந்த டைம்ல போனப்போ விஐபி ஒண்ணு வச்சு பார்த்தேன். ஏன்னா ஒரு ஃபேமஸான தியேட்டருங்க டெல்டாலயே கலையரங்கன்றது. எனக்கு ரொம்ப ஐயோ! புடிச்சது வந்து மோஸ்ட் மெமரபிள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்லா தான் ப்ரோ. வாழ்க்கையில மறக்கவே முடியாது ப்ரோ. அந்த மாரி ஒரு ஒரு என்ன சொல்றது? சூர்யா நான் ஒரே ஒரு 2 நிமிஷம் தான் நான் பேசிர்றேன். நான் பேசிட்டு கிளம்பிர்றேன். ஏன்னா எனக்கு வந்து அழைப்புகள் ஜாஸ்தியா இல்ல வந்துட்டே இருக்கு. இல்ல ப்ரோ. நான் இங்க இருக்கிறது நீங்க நீங்க சொல்றத கேட்கதான் ப்ரோ. நான் அது கை தெரியாம கை இது கைய பண்ண ரைஸ் மறந்துட்டேன். பண்ணியிருக்கீங்களா? அது கொஞ்சம் இதா இருக்கு. இல்ல எப்போ பண்ணது. இல்ல ப்ரோ. நீங்க பில்லா பேசுங்க. வந்து சமயத்துல வந்து அந்த சமயம் அசோக் சாருக்கும் சரி, மதன் அவங்களுக்கெல்லாம் பழைய ஆட்களுக்கெல்லாம் தெரியும். சைக்ளோன் ஃபார்ம் ஆயி மழை இந்த மழை, அந்த மழை கிடையாதுங்க. ஆனா மத்த ஏரியா எனக்கு தெரியாது. திருச்சி வந்து டெல்டா கிட்டத்தட்ட ப்ரோ. ஒரு 3 நாள், 4 நாள் வரைக்கும் பெரிய நானும் மழை. திருவாரூர் தான். மழை ஸ்கூல் எக்ஸாம் எனக்கு வந்து லீவ் விட்டாங்க. டிஸ்ட்ரிக்ட் லீவு. ஆஃப் இயர்லி எக்ஸாம் படம் பார்க்கறேன். ஆஃப் இயர்லி எக்ஸாம் நடக்குது. அதான் என் நான் ஆஃப் இயர்லி எக்ஸாம். படம் நான் நான் 11th நான் படிக்கிறேன். வேலைக்கு படம் போயிட்டு பார்க்கறேன். இருக்கேன். எக்ஸாமுக்கு போல ப்ரோ. எக்ஸாம் எக்ஸாம் போல. போல. எக்ஸாம் கரெக்ட். போயிட்டு கிளம்பிட்டேன் படத்துக்கு. நான் தான் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். வேலைக்கு போயிட்டு இருக்கிறேன். இது மாதிரி வந்து நம்மளுக்கு தான் இப்பலாம் வந்து சோசியல் மீடியா கிடையாது. என்னைக்கு ரிலீஸ் ஆகுது, எது அதுன்னுலாம் தெரியாது. மன்றத்துல இருந்து ஏதாவது அதனால தான் நம்ம சந்தோஷமா இருந்தோம் அப்ப. ப்ரோ இதெல்லாம் மன்றத்துல மற தியேட்டர்காரங்க போஸ்ட் ஓட்டுவாங்க. இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ இருக்குன்னு. அப்படி போய் பார்ப்போம். ப்ரோ இதெல்லாம் மறக்க அதான் முடியாது ப்ரோ. மன்றத்துல இருந்து ஒரு இங்க பாருங்க ப்ரோ. மண்டத்துல இருந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் தகவல் வருது. ரஜினி பிறந்த நாளைக்கு ரிலீஸ் பண்ண வேண்டியது ஒரு 2 நாள் தள்ளி போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. டிசம்பர் 14 மாறிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கே அவ்வளோ கோவம். யார்றா அவன் அப்படி இப்படின்னோன்னா வந்து போயிட்டு வாங்கடா. அந்த படத்துக்கும் டிக்கெட் ஜாஸ்தியா ஏத்தி விட்டு மலையில வந்து என்ன பண்ணிட்டாங்க, அது வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிளட் பேங்க்ன்னு சொல்லி இப்ப இருக்குதுல்ல, அந்த அந்த இடத்துல அதுக்கு வந்து வேற ஏதோ பிளட் பேங்க்ஸ்ன்னு சொல்லி ஒண்ணு இருந்தது. பிளட் பேங்க்குக்கு ரத்தத்த குடுக்குறேன்ட்டு என்ன பண்ணிட்டாங்க, அந்த பில்லா ஸ்டில் ஒண்ணு இருக்கும். ஐ எம் பேக்ன்னு சொல்லி திரும்பி நிக்கிற மாரி ஒரு ஸ்டில். அந்த ஸ்டில்ல போட்டு ஏறி என்ன பண்ணிட்டாங்க, அந்த பில்லா படத்துக்கு வந்து நான் வந்து தருணுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தருணுக்கு சொல்லியிருக்கேன். தருண் பார்த்துருக்க மாட்டாப்ல. தருணுக்கு சொல்லியிருக்கேன். நான் கலையரங்கத்துல போய் அந்த தியேட்டர் பாலாபிஷேகம் பண்ணணுன்ட்டு பண்ணிட்டு, அங்கருந்து வண்டி எடுத்து இன்னொருத்தன் கூட கிடு 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 கிடுன்னு இங்க வந்தா, ரத்தத்த வந்து டொனேட் பண்ண ரத்தத்த ஊத்தி விட்டாய்ங்க பேனர்லயே. தூக்கி விட்டு. அவ்வளோ ரத்தம் வேஸ்ட்டு.
செம்ம கவுச்சு. ரகாடான ரகாடு. உள்ள போறோம். டிக்கெட்ட பாக்குறேன். ரப்பர் பந்து மாரி இருக்கு டிக்கெட்டு. உருட்டிக்கிட்டு. ஐயய்யோ! உள்ள விட மாட்டாங்களே அப்டின்ட்டு பர்ஸ்ல இருந்து ஒருத்தன்ட்ட இருந்து எடுத்து பிரிச்சா, அக்கக்கா வருது. ஐயா தயவு செய்து உள்ள விட்டுருங்கய்யா. இதுக்காக தான்யா அங்க இருந்து வந்திருக்கிறேன். நான் இன்னும் YouTubeல போய் பாருங்க. நான் தான் பாலாபிஷேகம் பண்ணியிருப்பேன். கலையரங்கம் தியேட்டர் பில்லா செலிப்ரேஷன்னு பாருங்க. நான் தான் வந்து அந்த தியேட்டர் மேல வந்து நின்னுகிட்டு பால் ஊத்துறதே நான் தான். அந்த ப்ரோ தியேட்டர்ல. உண்மையே மறக்க முடியல ப்ரோ. நான்லாம் ஸ்கூல் எக்ஸாம் 11th படிக்கிறேன். மழை படத்துக்கு போக முடியல. வீட்டுல விடல. எக்ஸாம் எழுதிட்டு மதியம் படம் போவேனது. எக்ஸாம் முடிஞ்சு படத்துக்கு போன்றாங்க. சமயத்துல பாத்தீங்கன்னா காசு எப்படி லேசா தெரியுமா? லீவ் விட்டாங்க. நானே அந்த பப்ளிக் ஹாலிடே. சமயத்துல இப்போ யார் ப்ரோ பேசுறது? மதனா? ஆமா ப்ரோ. நம்ம ஒரே இதுதான் ப்ரோ. ஏன்னா அதே மாதிரி +1 அதே ஆப்பிள் எக்ஸாம். இல்ல என்னன்னா டெல்டால ஃபுல்லா மழை ப்ரோ. அப்புறம் என்னன்னா வீட்டுல படம் எக்ஸாம் முடிச்சுட்டு படத்துக்கு போடுறாங்க. நான் மிகப்பெரிய ஃபேன் தெரியும். வீட்லயே தெரியுமா. வேற வழியே இல்லாம பார்த்தா ஸ்கூலுக்கு போயிட்டோம். பார்த்தா எக்ஸாம் லீவ்ட்டாங்க. அப்படியே கிளம்பி அப்பெல்லாம் 11 மணி ஷோ தான் ப்ரோ. நம்ம ஏரியாலலாம் ஃபர்ஸ்ட் ஷோ 11 மணிக்கு தான் ஆரம்பிக்கும். ஆமா. ஆமா. 9 மணிக்கு போடுவாங்க. இல்லன்னா 11 மணிக்கு போடுவாங்க. 8 மணின்னு போஸ்டர் ஓட்டுவாங்க. அப்ப போய் பார்ப்பாங்க. இல்ல ப்ரோ. ஆனா வந்து நம்மளுக்கு முத அறிமுகப்படுத்தினது தமிழ்நாட்டுல 5 மணி ஷோ வந்து பரமசிவன் தான். பரமசிவன் நான் கலைஞர் அது ஒரு சில தியேட்டர் ப்ரோ. நான் 8 மணி பார்த்தேன் ப்ரோ. 5 மணிக்கு எங்க ஏரியால போடல. 8 மணிக்கு ஸ்பெஷல் ஷோன்னு போட்டாங்க. அப்ப ஆதி வந்து போடவே இல்ல. 11 மணிக்கு தான் போட்டாங்க. சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஸ்பெஷல் ஷோ தமிழ்நாட்டுல ஈவன் ரஜினி படத்துக்கு கூட கிடையாது. அத வந்து தெளிவா சொல்லிடுறேன். ஆனா வந்து ரஜினி பிரீமியர் போட்டாங்க நினைக்கிறேன் ப்ரோ. சிவாஜிக்கு. இல்ல அதுக்காக ரஜினி ஃபேன் என்கிட்ட சண்டை போட வராதீங்க. முன்னாடி நாள் நைட் எல்லாம் வந்து ரஜினி படம்லாம் நிறைய படம் போட்டிருக்காங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே ஒரு ஷோ மட்டும் போடுவாங்க. எங்கேயாவது போடுவாங்க. ஒரு ஷோ 2 ஷோ போடுவாங்க. ஆனா 5 மணி ஷோல இருந்து கண்டினியூஸா ஓடுனது பரமசிவன் படம் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணது. அதுல இருந்து தான் பிக்கப் ஆனது. எல்லா படமுமே அதுல இருந்து தான் அந்த 5 மணி ஷோலாம் போட்டது. ஆனா கண்டினியூஸா அதுக்கப்புறம் அஜித் படம் போட்டாங்களான்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இவரு சொல்ற மாதிரி 11 மணி ஷோ, 8 மணி ஷோ, 11 மணி ஷோ. இல்ல இல்ல bro. நீங்க சொல்றது நம்ம சென்னை கொஞ்சம் மெயின் சிட்டி நீங்க சொல்றது ஓகே. பட் அவுட் ஆஃப் தமிழ்நாடு ஃபுல்லா பாத்தீங்கன்னா சென்னை சிட்டி இல்ல ப்ரோ அறிமுகப்படுத்தினது சொல்றேன். 5 மணி ஷோன்றது அறிமுகப்படுத்துறது பரமசிவன் தான். நான் வந்து 7 இல்ல ரஜினிக்குலாம் வந்து முன்னாடி நாள் போட்டுருவாங்க ப்ரோ. முன்னாடி நாள் நைட்டே போட்டுருவாங்க. அப்பெல்லாம் நான்லாம் போய் பார்த்திருக்கேன். இல்ல அததான் சொல்றேனே. இருக்கு நிறைய இருக்குது. அததான் ஓப்பனா சொல்லிட்டேனே. ரஜினிக்கு நிறைய படம் போட்டிருக்காங்கன்றேன். நிறைய படம் அது சொல்லி இருக்காங்க ப்ரோ. அதான் எந்த அளவுக்கு உண்மைன்றது இல்ல ப்ரோ. அது வந்து சொல்றாங்க கவர்மெண்ட் ஜிஓ வந்தாதான் அது வந்து தெரியும். என்னன்னா உங்களுக்கு வந்து 10th அன்னைக்கு ஓப்பனிங்லாம் ஆரம்பிச்சிருவாங்க ஏப்ரல் 1st வீக்ல. கண்டினியூஸா வந்து ஒரு 10 நாளைக்கு வந்து 5 ஷோ புக் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது கவர்மெண்ட் கேட்டிருக்காங்க ஜிஓ. இல்ல அது ஹாலிடே வந்து தொடர்ந்து அதனால வரும். படத்தை வந்து பிரீமியர்ன்றது பெய்டு பிரீமியர் வந்து ஒரு கடைசி 2 or 3 டேஸ்க்கு முன்னாடி தெரியும். ஏன்னா அவங்க கவர்மெண்ட் ஜிஓ விடணும். ஏன்னா உங்களுக்கு அந்த மாதிரியா இல்ல உங்களுக்கு சென்னையில பெய்டு பிரீமியர் வச்சாங்க. அந்த மாதிரி வந்து எல்லா ஷோ சென்னையிலேயே 2-3 ஸ்கிரீன்ல தான் விட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னொன்னு என்னன்னா நம்ம படம் உங்களுக்கு தெரியும். நார்மல் ஹீரோ படம்னா பர்மிஷன் ஜியோ கொடுத்து போறது ஒரு மேட்டர் கிடையாது. நம்ம படம் தமிழ்நாடே கொண்டாடும். ஒரு செலிப்ரேஷன் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். கேட்டீங்கன்னா ப்ரோ நம்ம படத்துக்கு நிறைய பிரச்சனை வரும் ப்ரோ. நம்ம அதை பார்த்து தான் ஜியோ பர்மிஷன் கொடுக்கணும். அதுக்காக எதுல இருந்து கேன்சல் பண்ணான்னு நினைக்கிறீங்க? துணிவு படத்துல ஒருத்தன் செத்து போயிட்டான்ல, அதுல இருந்து தான் கேன்சலே பண்ணாங்க. இல்ல அதனாலதான் பர்மிஷன் வந்து எப்படின்னு பார்த்துட்டு இருக்க மாட்டேங்கிறாங்க ப்ரோ. நான் அதை வந்து அக்செப்டே பண்ண மாட்டேன் ப்ரோ. நீ தியேட்டருக்குள்ளார அழகா செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தானா 1 மணிக்கு செம்ம அதோட ஒரு இதுவே தன்மையே தனியா இருக்குங்க. 1 மணிக்கு படம் பாக்குறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. பெய்டு பிரீமியர் ஷோக்கு அந்த மாதிரி நடக்காது. ஃபேன்ஸ் எல்லாம் அப்படி பண்ண முடியாது. மறுநாள் இல்ல பெய்டு பிரீமியர் ஃபுல்லா ஃபேன்ஸ் தான் பார்க்க போறாங்க. அதனால வந்து எப்படின்னா கவர்மெண்ட் ஜிஓ வரணும். FTFS மாதிரி தான் பெய்டு பிரீமியரும் பண்ண போறோம். மோளம் வச்சு டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், பால் அபிஷேகமா இருக்கட்டும், கட் அவுட் செலிப்ரேஷனா இருக்கட்டும், டிஜேவா இருக்கட்டும், எல்லாம் பண்ணதான் போறாங்க. பட் அது கண்ட்ரோல் பண்ண முடியாது அதனாலதான் என்னன்றது தெரியல. அது மேபி பார்க்கலாம். எல்லாமே இன்னொன்னு கேட்டுக்கிறேன். எல்லாருமே சாங்ஸ் பார்த்திருப்பீங்க. சாங்ஸ் எண்ட்ல தலை ஒரு ஸ்மெயில் பண்ணிருப்பாரு. அது எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வரலாறு படம் பார்த்துட்டு இன்னொரையும் எனக்கு அந்த வரலாறு படம் எப்படிதான் அந்த அவருக்குள்ள ஒரு பிளஸ் அந்த சிரிப்பு அது மங்காத்தனையும் ஒரு இன்டர்வியூல சிரிச்சிருப்பாரு. கொஞ்சம் ஈவல் மாதிரி இருக்கும் அந்த சிரிப்பு. வரலாறுல வேற லெவல்ல இருக்கும். மங்காத்தல வந்து கொஞ்சம் அத வில்லனோட இதுவாவே அதுதான் மாதிரி அந்த அப்பா கேரக்டர்ல ஒரு திருப்பி சிரிப்பாரு பாருங்க. அந்த சிரிப்பு நான் முன்னாடி ஒரு சிரிப்பாரு. இல்ல ப்ரோ இந்த வரலாறு படத்துல ஆக்டிங் வைஸும் பர்ஃபார்மன்ஸ் வைஸும் போட்டு தள்ளி எடுத்திருப்பாங்க வச்சு.
இந்த மாதிரி ப்ரோ ஒரு ஆக்டர் இருக்காங்களாடா அப்படின்னு சொல்லி காட்டுற ஈவன் மாதிரி இருக்கும். நடத்துறதுல கூட ஒரு அந்த கேரக்டர் இல்லாம இல்ல பண்ணுவாரு ப்ரோ, ப்ரோ. அதுதான் எனக்கு ரொம்ப அதுல ஒரு புரியாத ஒரு விஷயமே என்னதான், நீங்க உடம்ப வந்து என்ன வேணாலும் மாத்திக்கலாம் ப்ரோ. ஆனா அந்த வந்து மேனரிசத்தை மாத்துறாங்க பாத்தீங்களா? இப்ப நான் என்ன சொல்றேன், ஒரு சீன் ஹைலைட்டடான சீன், ரொம்ப ஹைலைட்டடான சீன் இருக்கும். ஆஹ் ஒரு அன்இமேஜினபிளா ஒரு சீன் இருக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, இவரை கொண்டு போய் வந்து சைக்காட்டிக் டாக்டர்கிட்ட போய் காட்டிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளார வந்து வெளியில இத்தனைக்கும் ஒரு ஒரு செக்யூரிட்டி நிப்பாப்ல, உள்ளுக்குள்ளார இவர் நிப்பாப்ல. அந்த தேர்டு ஒரு சைக்காட்டிக் வில்லனை காட்டும் போது அவரோட ஐயில இருந்து அவரோட பாடிஸ் வரைக்குமே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த அஜித்துக்கும் அந்த அஜித்துக்கும் சம்மந்தமே இருக்காது. இவர் வந்து கொஞ்சம் பயந்த சுபாவம், என்ன சொல்றது, எங்க வீட்டு பிள்ளை இளங்கோ மாதிரி இருப்பாப்ல. சாரி, இளங்கோன்ற இன்னும் ராமு மாதிரி இருப்பாப்ல. அது அது நிறைய பேத்துக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல. எங்க வீட்டு பிள்ளை கரெக்ட் எம்ஜிஆர். கரெக்ட் அந்த மாதிரி அந்த தான் கிளைமேக்ஸ் எடுத்திருப்பாங்க. பாத்தீங்களா? கிளைமேக்ஸ்லயும் அதே ஒரு சாகோட தான் இருப்பாரு அவரு. அந்த எமோஷனை வந்து ரொம்ப சென்டிமெண்டா காட்ட மாட்டாரு. அந்த அதுலயும் ஒரு சாவும் swag. போது கூட அந்த ஆமையா சாவும் போது என் கூட தப்பு தான் பாத்தீங்களா, அப்படின்னு. அந்த பய உணர்வாவே இருக்காது பாத்தீங்களா? அந்த கேரக்டரே கடைசி வரைக்குமே அப்படியே தான் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. அதுதான் அந்த swag கரெக்ட் அப்படியே கரெக்ட் இருக்கும். அவர் எமோஷன் சென்டிமெண்டா ஆகவே மாட்டாரு. கடைசியில கூட அவர் ஆமா கடைசியில அப்படிதான் பேசுவாரு. அது 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 கடைசியில அவங்க அப்பாட்ட ஒரு வார்த்தை சொல்லுவாரு, போயா நான் தான் என் தப்பு, நீ அதுதான் நல்லா சொல்ல வரேன். அதுதான் அப்பயும் வாயா போய் தான் சொல்லுவாரு. இல்லைங்க, அந்த படத்துல ஒரு சிரிப்பு வரும் பாருங்க அந்த இன்டர்வல்ல, அதே மாதிரி மங்காத்தலா வரும், அதே மாதிரி இந்த பாட்டுல வந்திருக்கு. எனக்கு என்னன்னா அவர்கிட்ட உள்ள ப்ளஸ் அப்படியே எடுத்துட்டு வந்திருக்காரு ஆதிக்கு. இன்னொன்னு என்னன்னா, எல்லாருமே தெரியும் விடாமுயற்சி மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் நம்ம எல்லாருக்குமே. ஏன்னா நம்ம வந்து நம்மளால ஒருத்தர் வந்து முறைச்சாலோ திட்டினாலே நம்ம அவ்வளவு கோவப்படுவோம். தியேட்டர்ல படம் பார்க்குற நம்மளால ஒருத்தர் அடிக்கிறான். யார் பேசுறது, வாழுவா இல்ல மதனா? மதன் மதன் இல்ல என்னன்னா நம்மளால ஒருத்தர் அடிக்கிறான், நம்மளால சாரி, எதுவுமே பண்ண அந்த முடியல. விஷயத்த நான் ஏத்துக்கல, கோச்சிக்காதீங்க. சாரி, அந்த விஷயத்த நான் ஏத்துக்கல. எனக்கு ஒண்ணே ஏத்துக்கல ஒண்ணு ப்ரோ, என்னன்னா கோச்சிக்காதீங்க இப்போ குட் பேட் கோச்சிக்காதீங்க. இது ugly வேற மாதிரியான இல்ல ஏகேவோட ப்ரோ. பரிமாணம் ப்ரோ. இதை நம்ம தப்பே சொல்ல முடியாது இல்ல இல்ல ஆக்சுவலி இந்த அதுதான் ப்ரோ. படத்தை. என்னன்னா இப்போ நீங்க சொன்னீங்கல்ல இது எல்லாருக்கும் வந்து டிசப்பாயின்மெண்ட்னு சொல்லாதீங்க. எனக்கெல்லாம் மோஸ்ட் சாட்டிஸ்ஃபைடு.